ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜே வீக்ஷாவனே விஜயகோட்டிவிமானமத்யே வேதாந்தமருக்யமபி நித்யமசேஷதுஷ்யம் ஹிருத்தாபநாசனசரஸ்தடபாரிஜாதம் ஸ்ரீவீரராகவமஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீபூமிலாலிதபதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்யபுவனாவனயோகநித்ரம் ஸ்ரீசாலிஹோத்திர சிரசாதிருதஹஸ்தபத்மம் ஸ்ரீவீரராகவவிபும் ஸ்ரயதாம் மனோ மே. நாகத்தனை குடந்தை வெக்கா திருவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிரடுமால் அணைப்பார் கருத்தனாவான் சோத்த நம்பி என்று தொண்டர்மிண்டித் தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி செங்க நம்பி ஆகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி முக்க நம்பி என்று முனிவர் தொழுதேத்து நம்பியம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஸ்ரீமதே கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீரராகவ பரபிரம்மனே நமஹ. வீக்ஷாரண்ய கஷேத்திரம் என்கிற திருவள்ளூர் திவதேசத்தினுடைய வைபவத்தை தொடர்ந்து 8வது நாளாக பார்க்கிறோம். நேற்று எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்தை அனுபவித்தோம். பெருமாளுக்கு சித்திர மாசத்திலே நடக்கக்கூடியதான சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திர தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா நடைபெறக்கூடியதான எம்பெருமானுடைய சைத்திர பிரம்மோற்சவத்தினுடைய அனுபவத்தை நேற்று பறக்க அனுபவித்தோம். பிரம்மோற்சவத்துல பெருமாள் வாகனங்கள்ல எழுந்தருளக்கூடிய அழகு மற்ற எல்லா திவதேசங்களை காட்டிலும் இங்க ஒரு படி மேலன்னு சொல்லணும். ஏன்னா வாகனங்களும் நல்ல பெரிய வாகனமா விலட்சணமா ஸ்வர்ணத்திலும் வெள்ளியிலும் இருக்கக்கூடிய வாகனங்கள். ஒரு வாகனமும் அப்படியே இந்த மிருகத்தை நேர பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு கருடனோ ஒரு ஹனுமானோ இல்ல ஒரு சிம்மமோ ஒரு யாலியோ எந்த வாகனமாக இருந்தாலும் சாட்சாத் அந்த வாகனத்தை நேர பார்க்கறது போலயே பிரத்யட்சமா இருக்கிறது போலயே இருக்கும். அவ்வளவு ஆச்சரியமான வேலைப்பாடு கொண்ட வாகனங்கள், நல்ல பராமரிப்பு, பல இருக்கும் வாகனங்கள்லாம். பெருமாளை வாகனத்துல சேவிக்கிறதுன்றது ஒரு அழகு. ஆனா இந்த வைத்திய வீரராகவனை வாகனத்திலே எழுந்தருளும் போது எங்க சேவிக்கிறது உச்சிதம் அப்படின்னா, பெருமாள் முதல்ல வாகன மண்டபத்திலேருந்து புறப்படுவர். பத்தி உலாத்தெல்லாம் முடிஞ்சு வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்க வாகனத்து மேல பெருமாள் எழுந்தருளி அவருக்கு அந்த அலங்காரம் சாத்துப்படி அன்னைக்கு என்ன திருக்கோலம் இதெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சுட்டு பெருமாள் வீதி புறப்பாடு போற சமயத்துக்கு சரியா எத்தனை மணிக்கு சமயம் போட்டிருக்காளோ அத்தனை மணிக்கு திரைய திறப்பா. அந்த திரை திறக்கிறதுக்கு முன்னால வாகன மண்டபத்துக்கு முன்னாடி கூடியிருக்க வேணும். அப்படி கூடியிருந்து திரை திறக்கிறத சேவிச்சோமானா அது அற்புதமான காட்சி. என்ன அதுல விசேஷம் அப்படின்னா, பெருமாள் வாகன மண்டபத்துல வாகனத்து மேல எழுந்தருள் இருப்பார். இந்த ஸ்ரீபாதம் தாங்கின்னு சொல்லி பெருமாளை எழுந்தருளை பண்றவா அப்படி தோலை கொடுத்து அந்த தடியில அப்படி பெருமாளை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குவா. அது தரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாள் அப்படி மேல எழுந்து பறக்கிறதுக்கு தயாராகிறது போல ஒரு அழகான காட்சி. அதை சேவிக்க வேணும். பிரதானமா பெருமாள் வாகன மண்டபத்தில இருந்து கிளம்புறது எப்படி கிளம்புவார் அப்படின்னா, அப்படியே சுழல் போல வேகமா கிளம்பி வந்து பந்தல்ல நிப்பர். வாகன மண்டபத்தில இருந்து பெருமாள் எழுந்துட்டாரானா நடுவுல நின்றுலாம் அந்த பந்தலுக்கு வரமாட்டார். வாகன மண்டபத்துக்கு பக்கத்திலேயே அகோபில மடம், அகோபில மடத்து வாசல்ல பந்தல் இட்டிருப்பா. அந்த பந்தல்ல பெருமாள் எழுந்தருளி இருக்கணும். அங்க அகோபில மடத்துல இருந்து பெருமாளுக்கு உபசாரம் சமர்ப்பித்து ஆரத்தி நடக்கும். அதுக்கப்புறம் அகோபில மடத்துல இருக்கக்கூடிய ஐசிங்கர்களுக்கு பெருமாளுடைய மரியாதையாகும். இதெல்லாம் முடிஞ்சு பெருமாள் அங்கே இருந்து புறப்பாட தொடங்கணும். அந்த வாகன மண்டபத்தில இருந்து பந்தலுக்கு வர்றது அப்படி ஆடி அசைஞ்சு நிந்து நிதானமா எல்லாம் வரமாட்டார் பெருமாள். அப்படி ஒரே வேகமா அப்படி சடனா வந்து பெருமாள் எழுந்தருளுவர். அப்படி பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த அழகு அதி ஆச்சரியமா இருக்கும். அந்த அழகுக்கு இன்னும் பேரழகு சேர்ப்பது போல பெருமாளுக்கு 2 பக்கமா அர்ச்சக சுவாமிகள் நின்றுண்டு சாமரம் வீசுவா, வெண்சாமரம். வாகன மண்டபத்திலேருந்து பெருமாள் கரம்பரச்ச வெண்சாமரம் வீசக்கூடிய அழகை பார்த்தோம்னா அப்படியே உயிரை விட்டுடலாம். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சேவை. அப்படி பெருமாள் ஒரே சுழலோட வேகமா வரத்துக்கும் இவ சாமரங்கள் பரிமாறுறதுக்கும் பெருமாளுடைய அழகு ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும். அதே மாதிரி
வீதி புறப்பாடு எல்லாம் முடிஞ்சு பெருமாள் திரும்ப வாகன மண்டபத்துக்கு வந்து இறங்குவர். இறங்குற சமயத்துல அதே மாதிரி பெருமாள் ரிவர்ஸ்ல எழுந்தருள்வர். எப்படி வாகன மண்டபத்துல இருந்து புறப்படுறச்ச வேகமா சுழண்டு வந்து பந்தல்ல நின்றாரோ அதே வேகத்துல ரிவர்ஸ்ல எழுந்தருள்வார் பெருமாள். அது ஒரு அழகு. அந்த மாதிரி வாகன மண்டபத்துல போய் இறங்குறச்சும் அர்ச்சக சுவாமிகள் ரெண்டு பக்கமும் வெண்சாமரம் பரிமாறுவார். அந்த சாமரம் வீசுறதுன்றது வேற எங்கும் இல்லாத அளவுக்கு இங்க அழகு. பொதுவா பெருமாள் பத்தி உலாத்தல் வர சமயத்துல சாமரத்தை வீசக்கூடிய விதத்துக்கும் வாகனத்து மேல பெருமாள் இருக்கிறச்ச சாமரம் வீசுற விதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பத்தி உலாத்தல்ல பெருமாள் தரையில நடக்கிறார். ஒரு 4 பேரோ 8 பேரோ பெருமாளை தொழில் வேலை பண்ணிட்டு இருக்கா. நாமெல்லாம் எந்த திட்டத்துல இருக்கோமோ அந்த திட்டத்துல பெருமாள் நடக்கிறார். அதனால ரெண்டு பக்கமும் யாரான குழந்தைகளோ பிரம்மச்சாரிகளோ கையில வந்து சாமரத்தை வீச்சுண்டு வீசுவா. வீசினாலானா சாதாரணமா சாமரத்தை அப்படி குளுக்கிறது போல இருக்கும். அது இதே ஒரு வாகனம்னா அவ்வளோ ஒசரத்துல வாகனத்து மேல அதுக்கும் மேல ஒரு 5 அடி 5.5 அடி ஒசரத்துல அர்ச்சக்கார் நின்றுண்டு அந்த ஒசரத்துல சாமரத்தை வீசுறது எப்படி வீசுவான்னா மேலுக்கும் கீழுக்குமா அப்படி ஒரு இன்க்ளைண்டா ஒரு 180 டிகிரி அப்படி சுழறாப்புல வீசுவா. அந்த அழகுன்றது பார்த்து அனுபவிச்சா தெரியும். அது அப்படியே பெருமாளுக்கு அப்படியே சில்லுன்ற ஒரு இதமான காத்தை பெருமாள் மேல வந்து ஒரு தென்றல் காற்று வருடுவது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அது நமக்கு பார்த்து அனுபவிக்கிறதுக்கு பேரழகா இருக்கும். அதனால இந்த சாமரம் பரிமாறக்கூடிய காட்சி ஒரு முறை சேவிச்சா அடுத்த முறை பிரம்மோற்சவத்துக்குன்னு போனா வாகன மண்டபத்தில இருந்து பெருமாள் கிளம்புறச்சே சேவிச்சுடணும் அப்படின்ற எண்ணம் தானா மனசுல தோணி போயிடும். அப்படி ஒரு அழகு. இது சித்திர மாசத்தினுடைய உற்சவம். சித்திர மாசத்திலே இந்த பிரம்மோற்சவம் தவிர சுவாமி ராமானுஜருடைய அவதார உற்சவம் 10 நாள். ராமானுஜர் சன்னதியிலே தினமும் கோஷ்டியாகி சேவா காலமாகி 10ஆம் நாள் ராமானுஜர் திருநட்சத்திர தன்னைக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி இவா 3 பேரும் ராமானுஜர் சன்னதிக்கு எழுந்தருளி பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி ராமானுஜருக்கும் திருமஞ்சனமாகி விசேஷமான தலிகைகள் எல்லாம் கண்டருள பண்ணி அங்கே ராமானுஜருக்கு விசேஷ மரியாதைகள் எல்லாம் ஆகி திருப்பாவ சாத்துமறையாகி அதுக்கப்புறமா பெருமாளை எதிர் சேவையா கை கூப்பின்னு இருக்கிறபடி ராமானுஜரும் வீதி புறப்பாடு கண்டருளி வீதி புறப்பாடு முடிஞ்சு திரும்பவும் பெருமாள் ராமானுஜர் சன்னதிக்கு எழுந்தருளி பெரிய சாத்துமறையாகி ராமானுஜருக்கு விசேஷமா பரிவட்டம் மாலை மரியாதை பப்புளி துப்பட்டி அதெல்லாம் அனுகிரகிச்சு அன்னைக்கு அவர் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கே இருந்து பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வர். ராமானுஜர் பெருமாளை சன்னதி வரைக்கும் விட்டுட்டு கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு தன்னுடைய சன்னதிக்கு வந்து சேர்வர். இப்படி ஆச்சரியமா ராமானுஜருடைய அவதார உற்சவம் உண்டு. சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வாருடைய அவதார உற்சவமும் உண்டு. அது பிரம்மோற்சவத்துல சேர்ந்தே வந்துடுறபடினாலே அன்னைக்கு பெருமாள் பிரம்மோற்சவ புறப்பாடும் நடக்கணும், ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் நடக்கணும், ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் நடக்கணும், அத்தனையும் சேர்ந்து ஒரே நாள்ல விசேஷமா நடக்கும். இதெல்லாம் சித்திர மாசத்திலே வரக்கூடியதான உற்சவங்கள். வைகாசி மாசத்திலே வசந்தோற்சவம் 5 நாள். வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல கோடை காலத்திலே வெயில் காலத்திலே பெருமாளுடைய திருமேனியிலே ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தீர்ப்பதற்காக பண்ணக்கூடிய உற்சவம். இப்ப நாம பண்றது எல்லாமே பெருமாளுக்கு உபச்சாரங்கள் தான். ஒரு பணிவிடை, ஒரு சுசுரூஷை, ஒரு உபச்சாரம். பெருமாள் திருமேனியை தீர்த்தமாட பண்றோம், திருமஞ்சனம் பண்றோம் பெருமாளுக்கு. எதுக்காக? நாம சுத்தி ஏற்படணும்னு நாம குளிக்கிறோம். பெருமாளுக்கு சுத்தி ஏற்படணும்ன்றதுக்காகவா பெருமாளை திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறோம்? இல்லை. பெருமாளுடைய திருமேனிக்கு சில்லுன்னு இருக்கணும், பெருமாளுக்கு சீதளமா இருக்கணும், அவர் ஒரு திருமேனியில உஷ்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குளிர்ச்சிக்காக ஒரு ஆனந்தத்துக்காக பண்றோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஆகாரம் கொடுத்தாதான் பசி ஆறுவேர் நம்மள மாதிரி அப்படின்னு கிடையாது. பெருமாளுக்கு அம்சம் பண்றோம், குழந்தை கொடுக்கறாப்புல கொடுத்து ஆசைப்பட்டு அதை நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி பெருமாளுக்கு பார்த்து பார்த்து பண்ணக்கூடியது எல்லாமே உபச்சாரங்கள் தான். அந்த உபச்சாரங்கள் பலவிதம். அதுல சைத்தியோபச்சாரம் அப்படின்னு ஒரு உபச்சாரம். சைத்தியம் அப்படின்னா உடம்புக்கு சீதளத்தை உண்டு பண்ணக்கூடியது, குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. எப்போ குளிர்ச்சி தேவை பெருமாளுக்கு? நல்ல கோடை காலத்திலே வெயில் காலத்திலே பெருமாளுடைய திருமேனிக்கு குளிர்ச்சி தேவை. அப்போ பெருமாளுடைய திருமேனிக்கு என்னென்னலாம் பண்ணினா குளிர்ச்சியா அப்படி சில்லுன்னு இருப்பாரோ அதெல்லாம் பண்ணக்கூடிய உற்சவத்துக்கு வசந்த உற்சவம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் பண்ணி பெருமாளுடைய திருமேனிக்கு ஒரு வசந்தம் வரும்படியா, ஒரு குளிர்ச்சி வரும்படியா, ஒரு உல்லாசம் வரும்படியா பண்ணக்கூடியது. இந்த வசந்தோற்சவம் அதுக்குன்னு ஒரு இடம் உண்டு பெருமாளுக்கு. வசந்தோற்சவ பங்களா அப்படின்னு பெயர் அதற்கு. வசந்தோற்சவ பங்களா தோட்டம் அப்படின்றது சுருக்கமா பங்களா தோப்பு அப்படின்னு வழங்கப்படுறது. பெருமாளுடைய சன்னதிக்கு பக்கத்திலே ஹிருத்தாபநாசினி புஷ்கரணி, புஷ்கரணியினுடைய அந்த கரையிலே 4 அழகிய சிங்கர்களுடைய பிருந்தாவனம். அதுக்கு அப்படியே நேர் பின்பக்கமா அந்த வசந்தோற்சவ பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களா இருக்கு.
அந்த பங்களாவுல பெருமாளுக்கு ஆச்சரியமா விசேஷமான கருங்கல் மண்டபம், பழைய காலத்து மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்துக்கு பெருமாள் 5 நாளை எழுந்தருளுவர். வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடியது திருவள்ளூர்ல 5 நாள் உற்சவங்களா நடக்கக்கூடிய ஆச்சரியமான உற்சவம். பெருமாள், ஸ்ரீதேவி, பூமி தேவி இவா 3 பேரும் ஆச்சரியமா கோவில்ல இருந்து புறப்படுவா. புறப்படுறச்ச சரியா மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு பெருமாள் ஆஸ்தானத்தை விட்டு கிளம்புவார். பெருமாளுடைய திருமேனியில ஒரே ஒரு மல்லி சரமோ, ஒரு கனகாம்பர சரமோ, ஒரு புஷ்பம் கூட இருக்காது. இடுப்புல வஸ்திரம் இருக்கும். நாச்சிமார்கள் பாவாடை சாத்தின்னு இருப்பா. அதுக்கு மேல நாச்சிமார்கள் திருமாங்கல்யம், பெருமாளுக்கு பூணல், திருமார்பு நாச்சியார், காதுல கடுக்கன், நாச்சிமார்களுக்கு காதுல தோடு, அந்த மாதிரி ரொம்ப குறைந்த ஆபரணங்கள் தான். திட்டமான ஆபரணங்களோட பெருமாளுடைய திருமேனி அழக நன்னா சேவிக்கும்படியா எளிமையா, வெயில் எல்லாம் நாம வெளியே போறச்ச எவ்வளவு லைட்டா போனா நன்னா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி பெருமாளை ரொம்ப சுலபமாக எழுந்தருளை பண்ணி பெருமாள் கோவில்ல இருந்து வெளியில வருவார். வெளியில ஆதிவன் சடகோப சுவாமிக்கு சடாரி சாய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா அகோபல்வடத்துல இருக்கக்கூடிய ஐசிங்கர்களுக்கெல்லாம் சடாரி சாய்ச்சிட்டு நேர பெருமாள் கிளம்பி இந்த குளக்கரை ஹிருத்தாபநாசினி தீர்த்த கரையில இருக்கக்கூடிய பங்களா தோப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எழுந்தருள்வர் பெருமாள். அங்க பெருமாள் போறதுக்கு முன்னாடியே பெருமாளுக்கு தேவையான எல்லாம் வண்டியில போய் சேர்ந்து போயிடும். பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய மேடை, திருமஞ்சன வேதி, திருமஞ்சனம் பண்றதுக்கு தேவையான வெள்ளி கங்காலம், திருமஞ்சனத்துக்கு தேவையான கணத்து தீர்த்தம், திருவாராதனம் பண்ணக்கூடிய வட்டில்கள், தட்டு, அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அத்தனையும் போயிடும். புஷ்பம், பழம், மாம்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் தேவையானது மொத்தம் போய் சேர்ந்துடுவாங்க. பெருமாள் போனேரானா பெருமாளை தோல்ல இருந்து இறக்கி அந்த திருமஞ்சனம் பண்ணக்கூடிய திருமஞ்சன வேதிகளை எழுந்தருளை பண்ணி பெருமாள் தாயார் திருமேனியில இருக்கக்கூடிய திருவாபரணங்களை எல்லாம் கலைந்து அவ சாத்தின் இருக்கிற பட்டு வஸ்திரத்தை களைஞ்சிட்டு திருமஞ்சனத்துக்கு தகுந்தா போல காட்டன் வஸ்திரம், மஞ்ச வஸ்திரத்தை சமர்ப்பிச்சு அங்க விசேஷமா புருஷ சூக்தம், திருமஞ்சன கட்டியம், திவ்ய பிரபந்தம் எல்லாம் சேவித்து குளிர்ச்சியா பெருமாளுடைய திருமேனிக்கு திருமஞ்சனம் நடக்கும். வெட்டிவேர் முதலான குளிர்ச்சியையும் வாசனையையும் தரக்கூடிய மூலிகைகளை எல்லாம் அரைத்து தீர்த்தத்திலே கலந்து பெருமாளுடைய திருமேனிக்கு விசேஷமா சில்லுன்னு திருமஞ்சனம் பண்ணுவா. அந்த நல்ல வைகாசி மாசம் வெயில்ல பெருமாளுடைய திருமேனிக்கு அவசியம் பண்ண வேண்டிய உபச்சாரம். ரொம்ப நன்னா உள்ளம் குளிர்ந்து போவார் பெருமாள். உடலும் உள்ளமும் பூரித்து போகும் பெருமாளுக்கு. அந்த திருமஞ்சனம் பண்ணி முடிச்ச உடனே பெருமாளுக்கு வஸ்திரம், நல்ல சாஃப்டா இருக்கக்கூடிய வஸ்திரம், உருத்தாத வஸ்திரம் சமர்ப்பித்து ஆச்சரியமா பெருமாளுடைய திருமேனியிலே சந்தனம், குங்குமப்பூ இதெல்லாம் குழைச்சி அப்படியே சில்லுன்னு இருக்கணும்னு பெருமாளுக்கு விழுதி காப்பு சமர்ப்பித்து ரொம்ப சுலபமான 2 திட்டமா 4 திருவாபரணங்கள் மட்டும் சாத்தி கோவில்ல இருந்து பெருமாளுக்கு விசேஷமா தயிர் சாதம், பானகம், நீர்மோர், வடபருப்பு, அந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகாரங்கள் எல்லாம் வரும். அந்த பிரசாதங்களை எல்லாம் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி திராட்சை பழம், இளநீர், மாம்பழம், அந்த மாதிரி ஆச்சரியமான நல்ல பழங்களை எல்லாம் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி பெருமாள் கொஞ்ச நேரம் ஆஸ்தானத்துல அப்படியே ஓய்வெடுத்துப்பார். சாயங்காலம் ஒரு 6 மணி சமயத்துல பெருமாள் அப்படியே அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய இடத்திலே புறப்பாடு கண்டருளுவர். அப்படியே பெருமாள் புறப்பாடு ஆகும். புறப்பாடு ஆகி முடிச்சுட்டு அங்க தீர்த்த சடாரி எல்லாம் ஆகி கோஷ்டிக்கு பிரசாதம் எல்லாம் விநியோகமானா விட்டு பெருமாள் நேர புறப்பட்டு ஊர் புறப்பாடு, கோவிலை சுத்தி வழக்கமா எந்தெந்த தெருவுக்கெல்லாம் புறப்பாடு எழுந்தருள்வரோ அங்கெல்லாம் புறப்பட்டு திரும்ப கோவிலுக்கு வந்துடுவார் பெருமாள். இது ஒரு நாளும் நடக்கும். மொத்தம் 5 நாள் அந்த உற்சவம் ஆச்சரியமா நடக்கிறது. வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடியது. 5ஆம் நாள் அன்னைக்கு வைகாசி மாசம் சித்ரா நட்சத்திரம் வரும்படியாதான் இந்த உற்சவத்தை நடத்துவா. வைகாசி மாசம் எப்ப வசந்தோற்சவம் அப்படின்னா சித்ரா நட்சத்திரம் 5ஆம் நாள் வரும்படியா வசந்தோற்சவம். பெருமாளுடைய நட்சத்திரம் சித்திரை. சித்திரையில் சித்ரா நட்சத்திரம் தீர்த்தவாய் வரும்படியா பெருமாளுடைய பிரம்மோற்சவம். வைகாசி மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு வசந்தோற்சவம் பெருமாளுக்கு. இந்த 5ஆம் நாள் என்ன விசேஷம் அப்படின்னா 4 நாளும் பெருமாள் போறச்ச தோழிக்கினியான்னு சொல்லக்கூடிய கேடயத்துல எழுந்தருள்றார். திரும்ப வரட்சியும் அப்படிதான் வர்றார். போறச்ச பெருமாள் புஷ்பமே இல்லாம போவார். வரச்ச நல்ல புஷ்பங்களை எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வாசனையா மல்லி, ஜாதி முதலான புஷ்பங்களை எல்லாம் சாத்திட்டு ரம்யமா வருவார். அவ்வளவுதான் வித்தியாசம். 5ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் தினமும் போறது போலதான் போவார். அங்கேருந்து வரச்ச ஸ்ரீதேவி, பூமி தேவின்னு சொல்லக்கூடிய நாச்சிமார்களை தனியா ஒரு பல்லக்கில எழுந்துருளை பண்ணிட்டு கோவிலுக்கு வந்துடுவா. பெருமாள் குதிரை வாகனத்துல வருவார். குதிரை வாகனத்துல தலைக்கு சவாரி பாக மாதிரி குதிரை மேல போகக்கூடிய பாகன் எப்படி சவாரி கட்டிண்டு போவானோ அந்த மாதிரி ஆச்சரியமா வெள்ளை கலர்ல பெருமாள் தலைக்கு சவாரி பாக கட்டிண்டு குதிரையை ஓட்டக்கூடிய கோலை கையில வச்சுண்டு
ஒரு கையாலே குதிரையினுடைய கடிவால கயிறை பிடிச்சுண்டு ராஜா போல பெருமாள் ஆச்சரியமா குதிரை மேல 2 பக்கம் தன்னுடைய திருவடியை போட்டுண்டு ஆச்சரியமா நிஜமாவே பிரம்மோற்சவம் நடக்கிறப்ப எப்படி குதிரை வாகனத்துல பெருமாள் வந்தாரோ அதே போல திரும்ப இந்த காட்சி. என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரம்மோற்சவத்துல வரக்கூடிய குதிரை ஸ்வர்ண குதிரை கொஞ்சம் பெருசா இருக்கும், இது மர குதிரை கொஞ்சம் சின்னதா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பிரம்மோற்சவ குதிரை வாகனத்துல பெருமாள் வரச்ச அப்படி மேல ஒசரக்க வராப்புல இருக்கும், இந்த குதிரை வாகனத்தை பார்த்தா அப்படி கொஞ்சம் தாழ இருக்கிறாப்புல இருக்கும், சின்ன குதிரை வாகனமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பெருமாள் குதிரை வாகனத்துல எழுந்திருக்கக்கூடிய அழகே தனி அழகு. நிஜமாவே ஒரு ராஜகுமாரன் குதிரை மேல சவாரி பண்றச்ச தலைக்கு சவாரி பாகை எல்லாம் கட்டிண்டு காலுக்கு ஆச்சரியமா ஷூ போல பாதுகை எல்லாம் போட்டு இருப்பா. அது எதுக்காகன்னா, இந்த குதிரை அப்படி வேகமா போறது, எப்ப தூக்கி போடணும்னு தெரியாது. மேடு பள்ளங்கள்லாம் வரைச்ச இல்ல அதுக்கு ஏதாவது முடியல அசௌகரியம் அப்படின்னா தூக்கி போட்டுதுன்னா குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவா ரொம்ப ஜாக்கிரதையா உட்காரணும்னு சொல்லுவா. இவாளுக்கு அடிபடும், இல்ல இவாளுக்கு அதிர்ச்சி ஏற்படும், உடம்பு கண்ணாபின்னான்னு குலுங்கும். அதனால என்ன பண்ணணும்னா, குதிரைக்கு மேல ஒரு சங்கிலி மாதிரி போட்டிருப்பா. அந்த சங்கிலிக்கு 2 பக்கமும் 2 வளையம் போல தொங்கிட்டு இருக்கும். அந்த வளையத்திலே குதிரை மேல சவாரி பண்ணக்கூடியவன் காலை வச்சுக்கணும். இந்த பக்கம் வளையத்துல ஒரு கால், அந்த பக்கம் வளையத்துல ஒரு காலை வச்சுக்கணும். அது எதுக்குன்னா, எப்பயாவது குதிரை தூக்கி போட போறதுன்னு தெரிஞ்சா உடனே எழுந்துடணும். அப்படி எழுந்துக்கலைன்னா உடம்புல அடிபட்டுடும், இல்லைன்னா உடம்புக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும், அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு. அதையெல்லாம் கூட பெருமாள் சாத்திப்பார் குதிரை வாகனத்திலே. குதிரைக்கு 2 பக்கமும் அந்த சங்கிலி தொங்கின்னு இருக்கும். அதுல பெருமாள் அழகா ஷூ போல அப்படி இந்த முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி மேல தூக்கின்னு இருக்கிறாப்புல ஒரு ஷூ அழகா பெருமாள் சாத்தின்னு இருப்பார். ஒரு பாதுகை வெல்வெட்ல பண்ணப்பட்ட பாதுகையா இருக்கும், கவர்டு ஷூ போல இருக்கும். அதை சாத்திண்டு 2 திருவடியை நன்னா அப்படி ஒய்யாரமா தொங்க போட்டுண்டு அந்த சங்கிலியில ஜாக்கிரதையா பெருமாள் காலை நுழைச்சுண்டு வலது கையால சாட்டையை ஏந்திண்டு இடது கையால குதிரையினுடைய கடிவால கயிறை இழுத்து பிடிச்சுண்டு, அப்பா பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த அழகு அன்னைக்கு கனகவள்ளி தாயாரை இந்த அழகிலே வந்துதான் மயக்கினானோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கும். அப்படி எழுந்தருள்வார் பெருமாள். பெருமாளை சேவிச்சோமானா எந்த வாகனத்துல எந்த திருக்கோலத்துல இருக்காரோ அவர் ஒரு பெருமாள் இல்ல, குதிரை வாகனத்துக்காகவே ஒரு பெருமாள் இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கா போல் இருக்கு, தேர்ல வரத்துக்காகவே ஒரு பெருமாள் இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கா, வேணுகோபாலன் திருக்கோலத்துக்குன்னு ஒரு பெருமாள், ஒன்னும் ஒரு பெருமாள் தனித்தனி விக்கிரகம் அப்படின்னு நினைச்சுப்போம். அந்த மாதிரி தத்ரூபமா பொருந்தும் பெருமாளுக்கு எல்லா அலங்காரங்களும். அந்த அலங்காரங்கள் எல்லாம் ஒன்னும் குறையாம வெள்ளை வெளியர்னு நல்ல காட்டன் வஸ்திரத்தை உடுத்திண்டு பெருமாள் அப்படி ஒரு பெரிய பாவாடை மாதிரி இருக்கும், மேல இருந்து ஒரே ஏக வஸ்திரமா இருக்கும். பெருமாள் திருமேனிக்கு மேல இருந்து ஷர்ட்டு கீழே பாவாடை 2ம் சேர்ந்து ஒரே வஸ்திரமா வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய அங்கி மாதிரி சாத்திப்பாரு பெருமாள். ரொம்ப நன்னா இருப்பார் அதுல அழகா பெருமாள். இதெல்லாம் சாத்திண்டு குதிரை வாகனத்துல வருவர். வந்து ருத்தாபநாசினி தீர்த்த கரைக்கு சேருவர். தீர்த்தவாரி நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு முன்னால பந்தல்ல பெருமாள் வீதியிலேயே எழுந்தருளி இருப்பார். பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரிய மாத்திரம் எழுந்தருளை பண்ணிட்டு போய் புஷ்கரணி கரையிலே புஷ்கரணி படியிலே வைத்து ஸ்ரீஷட்டாரிக்கு விசேஷமா திருமஞ்சனம் பண்ணி ஸ்ரீஷட்டாரிய குளத்துல முக்கி திருமஞ்சனம் நடக்கும், தீர்த்தவாரி நடக்கும். சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு எவ்வுள் கிடந்தான்னு சொல்லக்கூடிய சின்ன பெருமாள் ஸ்ரீஷட்டாரி சக்கரத்தாழ்வார் 3 பேரும் மூழ்கி தீர்த்தவாரி ஆச்சு. இப்ப வைகாசி சித்திரா அன்னைக்கு பெருமாளுடைய ஸ்ரீஷட்டாரி மாத்திரம் குளத்துல இறங்கி தீர்த்தவாரி நடக்கும். அப்போ பெருமாள் ஆச்சரியமா இந்த 5 நாள் வசந்தோற்சவம் கண்டருளினது போராது அப்படின்னுட்டு குளத்திலையும் மூழ்கி குளிக்கணும்ன்ற ஆசையில பெருமாள் போய் கால நினைச்சுட்டு வரக்கூடியதா ஐதிஹ்யம். அதுவும் இல்லாமல் யாகம் உற்சவம் இதெல்லாம் பண்ணினா அதனுடைய பூர்த்தியிலே மங்கள ஸ்நானம் அவபிருத ஸ்நானம் அப்படின்னு பவித்திரமான ஒரு ஸ்நானம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி பிரம்மோற்சவத்தினுடைய அவபிருத ஸ்நானம் மங்கள ஸ்நானமா தான் தீர்த்தவாரி நடக்கிறது. யாகங்கள்லாம் பண்றச்சையும் அவபிரதம் பண்றது உண்டு. மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிரள் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாதிக்கிறார். விஸ்வாமித்திரர் எத்தனையோ முறை யாகம் பண்ணணும்னு முயற்சி பண்ணினார், முடியல. யாரான தொல்லை பண்ணிட்டே இருந்தா, ஹிம்சை பண்ணிட்டே இருந்தா, ராட்சசால் அசுரால்லாம் யாகமே பண்ண முடியல. தசரதனுடைய உதவியை நாடினர். ராமனையும் லக்ஷ்மணனையும் தசரதன் அனுப்பி வச்சார். பெருமாள் வந்த ராட்சசாலையெல்லாம் ஒரு கை பார்த்துட்டார், அவள் செத்து போயிட்டா, அவளை சம்ஹாரம் பண்ணிவிட்டார். விஸ்வாமித்திர மாமுனியினுடைய வேள்வி நன்னா நடந்தது. இத்தனை முறை வேள்வி பண்ணணும்னு ஆரம்பிச்சாரே தவிர நல்ல விதமா வேள்வியை முடிச்சு வேள்வி வெற்றிகரமா முடிஞ்சிடுத்துன்றதுக்கு அடையாளமா அவபிரத ஸ்நானம் பண்ணவே இல்லை.
இப்ப ராமலட்சுமணா வந்து யாக சம்ரக்ஷணம் பண்ணி விஸ்வாமித்திரர் யாகத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டார். யாகம் வெற்றிகரமா முடிஞ்சு போயிடுத்து. அதனால ஆனந்த களிப்போட மகிழ்ச்சியோட அவபிரதம் ஆடுகிறார். அவபிரதம் ஆடுறதுன்னா அவபிரத ஸ்நானம் பண்றது, நீர் ஆடுவது. அவபிரத ஸ்நானம் பண்ணி வைப்பதுன்னா அவபிரதம் ஆட்டி வைப்பது. அதுதான் அவபிரதம் ஆட்டிய அப்படின்னா, ராமன் இவன் யாகம் பண்ணியிருந்தா இவன் அவபிரத ஸ்நானம் பண்ணி இருக்கணும். யாகம் பண்ணி வைத்தான், விஸ்வாமித்திரர் பண்ணினார், அதுக்கு துணை நின்றான் பெருமாள். பெருமாளாலதான் யாகம் முடிஞ்சது அங்க நல்லபடியா. அதனால விஸ்வாமித்திரரை அவபிரத ஸ்நானம் பண்ணுவித்த, அவபிரதம் ஆட்டிவித்த அடுதிரள் அயோத்தியம் அரசு அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனை ஆழ்வார் கொண்டாடுறார். ஆக ஒரு சம்பிரோக்ஷணமோ ஒரு உற்சவமோ ஒரு யாகமோ எது பண்ணினாலும் மங்களஸ்நானம் பண்ணணும். அந்த மாதிரி இந்த வசந்தோற்சவத்தை ஒரு யாகமா வச்சுட்டா அதனுடைய அவபிரத ஸ்நானமாக இந்த ஸ்ரீசட்டாரி தீர்த்தவாரியானது வைகாசி சித்திரையிலே நடக்கிறது. அப்ப எம்பெருமானோட சேர்ந்து அடியார்கள் எல்லாம் கூட ராத்திரி ஒரு 9-9:15 மணிக்கு புஷ்கரணியிலே மூழ்கி தீர்த்தமாடக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே நாம மூழ்கி குளிக்கக்கூடிய பாக்கியம் நமக்குமே. அவ்வளவு வெயில்ல ராத்திரி ஒரு 8:45-9 மணிக்கு அப்படியே அந்த உஷ்ணத்துல போய் தீர்த்தம் ஆடுறது உண்மையாவே அப்படியே ஒரு சுகமா ஆயாசமா இருக்கும். நமக்கே அப்படி இருக்குன்னா பெருமாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அப்பதான் நம்மளால உணர முடியும். இந்த மாதிரி பெருமாள் எப்பப்பெல்லாம் தீர்த்தம் ஆடுறாரோ அப்பெல்லாம் அவரோட சேர்ந்து தீர்த்தம் ஆடுறதுன்றது நமக்கு ஒரு பாக்கியம். அதை தவற விடக்கூடாது யாரும். இப்படி வைகாசியிலே சித்ரா நட்சத்திரம் முடியும்படியா 5 நாள் வசந்தோற்சவம் பெருமாளுக்கு. வசந்தோற்சவத்துல பெருமாளுக்கு பெரும்பாலும் நல்ல துத்தியோன்னம், பானகம், நீர்மோர், வடபருப்பு, அந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகாரங்கள், நிறைய பழங்கள் தான் கண்டுள்ள பண்ணுவா. அதான் எடுத்து வைகாசி மாசத்துல கோடை உற்சவம்னு ஒரு உற்சவம் பண்றது உண்டு. அந்த உற்சவமும் இதே மாதிரி சைத்தியோபச்சாரமா பெருமாளுடைய உஷ்ணத்தை நிற்கக்கூடிய உற்சவம் தான். வசந்தோற்சவம்னு சொல்லக்கூடியது கோவிலுக்கு வெளியில ஒரு தோப்புல போய் பண்ணக்கூடிய உற்சவம். கோடை உற்சவம்னு சொல்லக்கூடியது கோவிலுக்கு உள்ளேயே பண்ணக்கூடிய உற்சவம். சுவாமி, வசந்தோற்சவமும் பெருமாளுடைய உஷ்ணத்தை தணிப்பதுதான், கோடை உற்சவமும் பெருமாளுடைய உஷ்ணத்தை தணிக்கிறது தான். எதுக்கு 2 பண்ணணும், 1 பண்ணா போறாதோ அப்படின்னா, இங்கே தாயார் படிதாண்டா பத்தினி கனகவள்ளி தாயார் கோவிலை விட்டு வெளியில வரமாட்டா, உள்புறப்பாடு மட்டும்தான். பெருமாள் வசந்தோற்சவ பங்களாக்கு எழுந்தருள்றதெல்லாம் ஸ்ரீதேவி பூமி தேவியோட தான் எழுந்தருளி பண்ணிட்டு வருவார் உற்சவம் எல்லாம். தாயாரும் சேர்ந்து அனுபவிக்க வேணும் என்பதற்காக கோவிலுக்குள்ளேயே கோடை உற்சவம்னு ஒரு 3 நாள் பண்ணுவா. இந்த கோடை மண்டபம்னு சொல்லக்கூடியது நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சின்ன விமானத்தோடு கூடிய 4 கால் மண்டபம். ரொம்ப ஆச்சரியமான மண்டபம், கருங்கல் மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய தூண்கள்ல ஸ்ரீமத் ராமாயண சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருப்பா. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சின்ன படிகள் 3 படி ஏறி போனா அந்த மண்டபத்துக்கு மேல போலாம். சின்ன இடம், பெருமாளன் தாயார எழுந்தருளி இருந்தா அவளுக்கு திட்டமா போயிடும். மனுஷா உட்காந்துக்கணும்னா ஒரு 15-20 பேர் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன மண்டபம். அந்த மண்டபத்துக்கு ஒரு அழகு என்னன்னா, அந்த மண்டபத்தை சுத்தி அகழி இருக்கும். அகழின்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணக்கூடிய தீர்த்தம் எல்லாம் அப்படியே அழகா அதுல அப்படியே தேங்கி நிக்கிறாப்புல இருக்கும். இல்ல அந்த காலத்துல அரண்மனையை சுத்தி அகழி முழுக்க ஜலத்தை ரொப்பி வைப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஜலத்தை ஃபில் பண்ணி வச்சோமானா ஒரு ஜலம் சுத்தி இருக்கக்கூடியதான ஒரு அகழிக்குள்ள பெருமாள் மண்டபத்துல அழகா தாயாரோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சேவை. இது ரொம்ப நன்னா இருக்கும் அந்த காட்சி. அது கோடை மண்டபம். அந்த கோடை மண்டபத்திலே கோடை உற்சவம் 3 நாள் நடக்கும். எப்ப நடக்கும் அந்த உற்சவம் அப்படின்னா, வைகாசி மாசம் கிருத்திகா நட்சத்திரம் ஆரம்பித்து 3 நாள் அந்த உற்சவம். கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷம்னு 3 நாள் அந்த உற்சவம். பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி அவா 3 பேரும் ஒரு தோளுக்கணியான்ல பெருமாள் சன்னதியில இருந்து வருவா. தாயார் சன்னதியில இருந்து சித்தமா காத்துன்னு இருப்பா. இப்ப பெருமாள் உபயநாச்சிமார் ஒரு தோளுக்கணியான், தாயார் வசுமதி ஒரு தோளுக்கணியான்ல 2 புறப்பாடா கண்டருளி நேர சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னாலே வந்து சுவாமி தேசிகன் பக்கம் திரும்பி அவருக்கு சேவை சாதிச்சுட்டு, அவருக்கு ஷடாரி எல்லாம் சாதிச்சுட்டு, நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்னால வந்து நம்மாழ்வாரை பார்த்தாப்புல திரும்பி நின்று அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு ஷடாரி சாதிச்சுட்டு அப்படியே அந்த மண்டபத்தை பிரதட்சிணமா வந்து அந்த கோடை மண்டபத்துல இறங்கிடுவா. அங்க பெருமாள் தாயார் வரத்துக்கு முன்னால சித்தமா திருமஞ்சன வேதிக்கை எழுந்துருளை பண்ணி வச்சிருப்பா. அதுல தோளுக்கணியான்ல இருந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, தாயார் 4 பேரையும் ஸ்ரீஷடாரியையும் அந்த திருமஞ்சன வேதிக்கையில எழுந்துருளை பண்ணிடுவா. பெருமாள் ராகவனுக்கு வலது பக்கம் ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவிக்கு வலது பக்கம் கனகவள்ளி தாயார் உற்சவர். பெருமாளுக்கு இடது பக்கம் பூமிதேவி, பெருமாளுடைய திருவடிகளின் கீழே ஸ்ரீஷட்டாரி எழுந்தருளை பண்ணிட்டு, அங்கேயும் அங்க வசந்தோற்சவத்துல என்னென்ன நடக்கிறதோ அந்த மாதிரி குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக ஆச்சரியமா சில்லுன்னு பெருமாளுக்கு நல்ல திருமஞ்சனமாகும். அதே மாதிரி நல்ல தொத்தியோன்னம், நீர்மோர், பானகம், வடபருப்பு, நிறைய பழங்கள், இளநீர், அந்த மாதிரி வந்து குளிர்ச்சியான பிரசாதங்கள் எல்லாம் கண்டருளை பண்ணுவா.
சாயங்காலமா தீர்த்தம் சட்டாரி எல்லாம் ஆனா விட்டு அப்படியே உள்புறப்பாடா பெருமாளும் தாயாரும் அவ சன்னதிக்கு போய் சேர்ந்துடுவா. இது 3 நாள் தாயாருக்காக பெருமாளும் தாயாரும் கோவிலுக்குள்ளேயே சேர்ந்து உஷ்ணத்தை தணித்துக் கொள்ளக்கூடிய சீதளமான உற்சவம் இந்த கோடை உற்சவம். இது 2. அது போக வைகாசி மாசத்திலே பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார உற்சவம் 10 நாள். சுவாமி நம்மாழ்வார் சன்னதியிலே தினமும் கோஷ்டி சேவா காலமாகும். 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி நம்மாழ்வாருக்கும் திருமஞ்சனமாகி சாத்துமர வீதி புறப்பாடெல்லாம் ஆகி நம்மாழ்வாருக்கு மரியாதை பண்ணக்கூடியதான விசேஷ உற்சவம் வைகாசி விசாகம் முடியும்படி 10 நாள் உற்சவம். இதெல்லாம் வைகாசி மாசம் நடக்கக்கூடிய உற்சவங்கள். ஆணி மாசம் ஆணி அமாவாசையிலிருந்து ஆரம்பிச்சு 3 நாள் தெப்போற்சவம் நடக்கும் பெருமாளுக்கு. வருஷத்துல 2 தெப்போற்சவம். அதுல முதல் தெப்போற்சவம் ஆணி அமாவாசை தொடங்கக்கூடியது. 3 நாள் தெப்பம். ஹிருத்தாபநாசனி புஷ்கரணியிலே ஆச்சரியமா பெருமாள் தெப்பத்துல ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட உலா வருவார். அந்த உற்சவம் நடக்கும். 3ஆம் நாள் அன்னைக்கு புஷ்கரணிக்கு நடுவே இருக்கக்கூடிய நீராழி மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்துக்கு பெருமாளும் ஸ்ரீதேவி பூமி தேவியும் எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் நடந்து திருவாராதனம் நடந்து தீர்த்தம் சட்டாரி எல்லாம் ஆகி அங்க இருந்து புறப்பட்டு திரும்ப தெப்பத்துல இறங்கி தெப்பத்தால குளத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு ஊர் புறப்பாடாகி கோவிலுக்கு வந்து சேருவா. அப்படி 3ஆம் நாள் குளத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய நீராழி மண்டபத்திலே நடக்கக்கூடிய உற்சவத்துக்கு சாலிஹோத்திர மகரிஷி ஆராதனம்னு பெயர். பெருமாள் கை கீழே இருக்கக்கூடியவரான சாலிஹோத்திர மகரிஷியே வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதா ஐதிஹியம் அன்னைக்கு. அதனால அந்த ஆராதனம் அன்னைக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். விஷயம் தெரிஞ்சவா அன்னைக்கு பெருமாளை தவறு விட மாட்டா. அன்னைக்கு உள்ளூர்காரெல்லாம் அப்படியே ஆச்சரியமா 3 நாள் தெப்போற்சவம். ஆணி மாசம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ஆணி கருடன், ஆணி கருட சேவை, பெருமாள் கருட சேவையில் எழுந்தருள்வர். அது பிரம்மோற்சவ கருடன் இல்ல, மரகருடன். ஆணி மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம். அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய கவச்சங்களை எல்லாம் கலைந்து அந்த கவச்சங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதுல ஏதாவது ரிப்பேர் இருந்தா அதெல்லாம் பத்த வச்சு திரும்ப தங்க முலாம் எல்லாம் பூசி சுத்தம் பண்ணிவிட்டு பெருமாளுடைய திருமேனிக்கு ஏகாந்தமா நன்னா குழந்தைய தேய்ச்சி குளிப்பாட்டுறாப்புல ரகசியத்துல திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த கவச்சத்தை புண்ணியாக வாசனம் பண்ணி திரும்ப பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. அடுத்த 1 வருஷம் வரைக்கும் பெருமாள் கவச்சத்தோடய இருப்பார். இப்படி கவச்சத்தை போட்டு பராமரிக்கிறதுனால பெருமாளுடைய பழைய திருமேனி ரொம்ப வருஷங்கள் எதுவும் ஆகாம நல்லபடியா பாதுகாக்கப்படும் அப்படின்றதுனால கவச்சம் சமர்ப்பிக்கிறது. அப்படி ஜேஷ்டமா பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிக்கு பண்ணக்கூடிய உற்சவம் ஜேஷ்டாபிஷேகம். அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு பெருமாளை சேவிச்சோமானா கவச்சம் இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப ஒல்லியா சேவை சாதிப்பார் பெருமாள். ஆனால் ஜேஷ்டாபிஷேகத்தை நாம சேவிக்க முடியாது. யார் பெருமாளை தொட்டு பூஜை பண்றாலோ அந்த அர்ச்சகா மட்டுமே சேவிக்க முடியும். அர்ச்சகாலுக்கு துணையா பரிச்சாரக சுவாமிகள்னு இருப்பா. தீர்த்தம் எடுத்து கொடுக்கறது, மணி அடிக்கிறது, அப்புறமா என்ன கேட்கறாளோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய சுவாமிகள் இருப்பா. அவாலே சேவிக்கூடாது. அன்னைக்கு யார் அர்ச்சகரோ யார் பட்டர் சுவாமியோ அவாதான். ஒரு 4-5 அர்ச்சகா இருக்கா இல்ல 10 அர்ச்சகா இருக்கான்னா அந்த அர்ச்சகாலே தான் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அப்ப அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சுக்க முடியாது. அதுக்கு தீர்த்தம் கொண்டாந்து சேர்க்கறது, திருமஞ்சன வேதிக்கு எழுந்தருளை பண்றது, சந்தன காப்பு அரைச்சு கொடுக்கறது, மஞ்சள் கலந்து கொடுக்கறது, அந்த மாதிரி என்னென்ன காரியமோ அதெல்லாம் சித்தமா பண்ணி வச்சுட்டு மற்றவாள்லாம் வெளியில வந்துடணும். இதுக்கு மேல பெரும்பாலும் அர்ச்சகாலம் மட்டும்தான் அங்க இருப்பா. அர்ச்சகாலை தவிர யாரும் இருக்கக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் அன்னைக்கு அர்ச்சகாக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அர்ச்சகா மட்டும்தான் பெருமாளை கவச்சம் இல்லாம சேவிக்கலாம் அப்படின்ற ஒரு நியமம் திருவள்ளூரிலும் காஞ்சிபுரம் தேவபெருமாள் சன்னதியிலும் இன்னும் சில விதேசங்களிலும் உண்டு. அப்படி பெருமாளை ஜேஷ்டாபிஷேகம் எல்லாம் ஆகி சாயங்காலம் பெருமாளுக்கு வஸ்திரம் எல்லாம் சாத்தி அப்படி கழுத்துல இருந்து கால் வரைக்கும் பெருமாளுக்கு ஒரு போர்வை சாத்தியிருப்பா. மெல்லிசா அப்படி சரிக துணியில ஒரு பட்டு வஸ்திரத்தை ஒரு போர்வையா சாத்தியிருப்பா பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி 3 பேருக்கும். அப்ப பெருமாள் திருமேனியில கவச்சம் இல்லாம இருக்கார். ஆனா அது வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த போர்வையை சாத்தியிருக்கா. பாக்குறதுக்கு பெருமாள் ரொம்ப ஒல்லியா இருக்கிறது போல அழகான சேவை அன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். மிஞ்சி போனா ஒரு 2-3 மணி நேரம் அந்த சேவை கிடைக்கும். அந்த சேவையும் பெருமாளுடைய நிஜமான திருமேனியிலே பட்ட தீர்த்தமும் அன்னைக்கு விசேஷம். அந்த ஆணி மாசம் சித்ரா நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாயார் உற்சவருக்கு ஜேஷ்டாபிஷேகம். வசுமத்தின்னு சொல்லக்கூடிய தாயாருக்கு இதே ஜேஷ்டாபிஷேகம். அன்னைக்கு இதே மாதிரி தாயாருடைய திருமஞ்சன தீர்த்தம், தாயாருடைய சேவை இதெல்லாம் பிராப்தம். திருவள்ளூர்ல மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாது. மூலவருக்கு தைல காப்பு தான், உற்சவருக்குத்தான் திருமஞ்சனம். ஆகையினாலே ஜேஷ்டாபிஷேகம் ரொம்ப பிரதானம். இங்க ஆடி மாசத்திலே ஆடி கருடன், ஆடி பௌர்ணமிக்கு கஜேந்திர மோட்சம் கருட சேவை விசேஷம்.
ஆண்டாள் நாச்சியார் அவதார உற்சவம், திருவாடிப்பூர உற்சவம் 10 நாள் விசேஷம். 10 நாளும் ஆண்டாளுக்கு வீதி புறப்பாடு உண்டு. 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்தருளி, ஆண்டாளும் பெருமாளும் திருமஞ்சனம் கண்டருளி, ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடத்திலே ஊஞ்சல் நடக்கும். ஒரே ஊஞ்சல்ல மணவாளனும் மணாட்டியுமா, வீரராகவனும் ஆண்டாளும் கல்யாண திருக்கோலத்திலே புதுமண தம்பதிகளா ஒன்னா சேர்ந்து ஊஞ்சலாடக்கூடிய சேவை, ஆச்சரியமான சேவை. அப்படி ஊஞ்சல் நடந்து கல்யாணம் முடிந்து திருவாடிப்பூர வைபவம் எல்லாம் முடிந்து ஆண்டாள் சன்னதியிலிருந்து பெருமாள் தன்னுடைய சன்னதிக்கு எழுந்தருள்வர். இந்த சேர்த்திக்கு ஸ்ரீதேவி பூமிதேவி கிடையாது, பெருமாள் மட்டும்தான். பங்குனி உத்தரத்திலே கனகவள்ளி தாயாரோடு நடக்கக்கூடிய சேர்த்திக்கு பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி 3 பேரும் உண்டு. திருவாடிப்புறம் ஆண்டாள் நாச்சியாரோட நடக்கக்கூடிய சேர்த்தி ஊஞ்சலுக்கு பெருமாளும் ஆண்டாளும் மட்டுமே உண்டு. அப்படி பெருமாளும் ஆண்டாளும் மட்டும் நிஜமா ஊஞ்சல் ஆடக்கூடியது கண்ணெதிர ஒரு மணப்பெண்ணும் மணவாளனும் அப்படியே கையை கோத்துண்டு சுகமா ஆனந்தமா ஊஞ்சல் ஆடுறது போல நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த ஊஞ்சல் எல்லாம் முடிஞ்சு பெருமாள் மாத்திரம் சன்னதிக்கு எழுந்திருடுவார். எழுந்திருடும் போது நல்ல வெள்ளை கலர்ல ஒரு வேஷ்டி லேசா உடுத்திண்டு திட்டமா 4 திருவாபரணம் சாத்திண்டு அழகா பெருமாள் நிதானமா ஆடி ஆடி சன்னதிக்கு எழுந்திருடுவார். அந்த அழகு ஆச்சரியமா இருக்கும். அது வருஷத்துல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த அழகு கிடைக்கும். இப்படி ஆடி மாசம் ஆண்டாள் அவதார உற்சவம் 10 நாள். ஆவணி மாசத்திலே ஆவணி பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து 7 நாள் பவித்ரோற்சவம். திருவள்ளூர்ல பவித்ரோற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும். நிறைய சுவாமிகள் வேத பாராயணத்துக்கு எழுந்தருளுவா, நிறைய சுவாமிகள் திவ்ய பிரபந்த பாராயணம் பண்ணுவா. வேத பாராயணமா திவ்ய பிரபந்த பாராயணமான்னு ரெண்டும் போட்டி போட்டுக்கிறது போல இடி இடிக்கிறாப்புல அப்படியே வந்து கணீர்னு முழங்கும். பெருமாள் கேட்டு ஆனந்திப்பர். நல்ல பெரிய விஸ்தாரமான பழங்காலத்து கருங்கல் மண்டபத்தினாலான யாகசாலை. யாகசாலைக்கு நடுவே அந்த யாகத்தை ஏற்றுக்கொள்பவனாக ஒரு மேடையிலே பெருமாள் எழுந்தருளியிருப்பார். ஒரு மேடை, அந்த மேடைக்கு மேல ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவியோட எழுந்தருளியிருப்பார். பெருமாளுக்கு விசேஷமா 7 நாள் பவித்ரோற்சவம் நடக்கும். 7ஆம் நாள் பூர்ணாகுதி அன்னைக்கு பூர்ணாகுதி எல்லாம் ஆய் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனம் நடக்கும். அந்த பவித்ரோற்சவத்துக்கு பிரதிஷ்ட பண்ணப்பட்ட கும்ப தீர்த்தத்தினாலே விசேஷ திருமஞ்சனம் நடக்கும். ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு அந்த திருமஞ்சனம் நடக்கும். அது சேவிக்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பவித்ரோற்சவம்னு சொல்லக்கூடியது ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி ஆராதனம் நடக்கக்கூடிய கோவில்ல ஒரு வருஷம் எல்லாம் என்னென்ன தப்புகள் தவறுகள்லாம் தெரிஞ்சும் தெரியாமையும் நடக்கிறதோ அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா பண்ணக்கூடியதுதான் பவித்ர உற்சவம். பவித்ரம் அப்படின்னா தூய்மை, பவித்ர உற்சவம் அப்படின்னா தூய்மைப்படுத்தக்கூடிய உற்சவம். எப்போ தூய்மை தேவைப்படுகிறது? ஏதோ அசுத்தி ஏற்பட்டுடுத்து, தூய்மை இல்லாம போயிடுத்து, அசுத்தமாயிடுத்துன்னா அதை சுத்தி பண்ண வேண்டி வர்றது, அதை பவித்திரம் பண்ண வேண்டி வர்றது. என்ன தவறுகள் நடக்க போறது கோவில்ல? மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம் எல்லாம் சொல்றது உண்டு. சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படக்கூடிய பிழைகள், தப்புகள், அதனால ஏற்படக்கூடிய அசுத்தி, அதை பவித்திரம் பண்ணணும். திரவியலோபம், பெருமாளுடைய திரு ஆராதனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படக்கூடிய தோஷங்கள், குற்றங்கள், அதை பவித்திரம் பண்ணணும். மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமையோ ப்ரொனன்சியேஷன் மாறுறது, ஒரு வார்த்தை விட்டு போச்சு, ஸ்வரம் மாறி போச்சு, தப்பா சொல்றோம், அது சரி சுவாமி, ஹியூமன் எரர், அதெல்லாம் புருஷ தோஷம். திரவியத்துல என்ன தோஷம் வர போறதுன்னா நமக்கு தெரியாது. பெருமாளுக்கு தலிகை பண்ண அரிசியில வண்டு இருந்திருக்கலாம், இல்ல ஏதானும் ஒரு பிரசாதத்துல புழு இருந்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமையோ தலை மயிர் ஏதானும் பட்டிருக்கலாம். அரிசியில பல நாள் எறும்பு இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அந்த தலிகை பண்றவா அந்த அனல்ல அப்படியே கண்ணு 2ஆ தெரியறாப்புல இருக்கும் அவளுக்கு, அந்த அடுப்புல வேகிறதுனால தெரியாம அந்த எறும்போடு கூட போட்டு விடுவா. எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய, தெரியாம நடக்கக்கூடிய ஒரு தோஷங்கள் இதெல்லாம். பவித்ரோற்சவத்திலேயே கூட சமித்தெல்லாம் போடுறச்ச தெரியாம அதுல ஏதோ தலைமயிர் இருந்திருக்கலாம். பெருமாளுக்கு பயன்படுத்தக்கூடிய வட்டில்கள் முதலானவற்றில தெரியாம கால்படலாம். பேசறச்ச தெரியாம ஏதான வஸ்துக்கள் மேல வாயிலிருந்து எச்சல் விடலாம். வாங்கின கரை முதல்ல ஏதாவது புழு இருந்திருக்கலாம். வாங்கின திரவியத்துல ஏதாவது எச்சல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சு தெரியாம நடக்கக்கூடியது எத்தனையோ நமக்கு. எல்லாத்துக்கும் மேல பெருமாள் திருவாராதனத்துக்கும் உற்சவத்துக்கும் வாங்கின பொருள்கள் நல்ல வழியிலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேணும். ஒரு கோயில் அப்படின்னு வந்துட்டா நாம எதையும் பார்க்க முடியாது.
இப்ப அவாவா ஆத்து பெருமாளுக்கு அவாவா திருவாராதனம் பண்றோம், தலிகை பண்றோம்னா எல்லாம் அவாவா வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, நல்ல முறையிலே வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றா, யாரும் ஒண்ணும் கேட்க போறது இல்ல. ஒரு கோவில் அப்படின்னு வரைச்ச பொதுவாயிடுறது. வரவன் நல்லவனா, நல்ல விதத்துல சம்பாதிச்சுதான் அந்த திரவியத்தை கொடுத்தானா, அவன் நல்ல மனசோட கொடுத்தானான்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமோ? அந்த மாதிரி ஒருத்தரையும் பார்த்து வாங்கிக்க முடியுமோ? யார் யாரோ வரா, என்னென்னமோ கொடுக்குறா. சில பேர் தான் பண்ணின பாவம் போறதுக்காக கூட பெருமாளுக்கு சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. நமக்கு தெரியாது என்ன நினைச்சுட்டு கொடுக்குறான்னு தெரியாது, சொல்லி கொடுத்தா வேண்டான்றுவோம் இல்லையா? அதனால தெரியாது. அதனால வாங்கின திரவியம் நல்ல வழியிலே தர்ம ரீதியிலே சம்பாதிக்கப்பட்ட திரவியமாயிருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். அப்படி இல்லாம இருந்தாலும் போச்சு. இப்படி திரவிய லோபம்னு பயன்படுத்தக்கூடிய பொருள்களிலே ஏற்படக்கூடிய குற்றம். கிரியா லோபம், மந்திரம் சரியா சொல்றோம், வாங்கிக்கிற பொருள்கள் நல்ல பொருளா நல்ல விதத்துல சம்பாதிக்கப்பட்ட பொருளா வாங்கிட்டோம், ஆனா பண்ணக்கூடிய பிரயோகம் ப்ரொசீஜர் கரெக்டா இருக்கணும். பண்ணக்கூடிய செயல்ல ஏதாவது தப்பு வந்துடுத்து அப்படின்னாலும் அது தோஷம்தான். இப்படி என்னென்ன பிழைகள்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நடந்ததோ அந்த பிழைகளை எல்லாம் போய் அந்த தோஷங்களை எல்லாம் சுத்தி பண்ணி பவித்திரம் பண்ணுவதற்காக பண்ணக்கூடிய உற்சவம் பவித்ரோற்சவம். ஆச்சரியமான நூல் பவித்திரம், பட்டு பவித்திரம்னு பவித்திர மாலைகளை எல்லாம் கையாலே கட்டி தொடுத்து அந்த மாலைகளை மந்திரபூர்வமா பிரதிஷ்டை பண்ணி பிராயசித்த ஹோமங்கள் எல்லாம் தொடர்ந்து 7 நாள் பண்ணி அந்த மாலைன்னு சொல்லக்கூடிய பவித்திரத்தை பெருமாள் திருமேனியிலே சமர்ப்பித்து பெருமாள் அந்த பவித்திர மாலையை அந்த பவித்ரோத்சவ சமயத்துல மட்டும்தான் சாத்திப்பார். வேற என்னைக்கும் சாத்திக்க மாட்டார். என்னைக்கும் பெருமாளுக்கு சாத்துறதும் வழக்கம் இல்லை, கூடாதும் கூட. பவித்ரோத்சவ சமயத்திலே நாளைக்கு பவித்ரோத்சவம் ஆரம்பம்னா இன்னைக்கு அங்குரார்ப்பணம் பவித்திர பிரதிஷ்டை எல்லாம் நடக்கும். நாளைக்கு அர்த்தால பெருமாள் பவித்திரம் சாத்தின்றாரானா பவித்ரோத்சவம் முடிகிற அன்னைக்குதான் பெருமாள் பவித்திரம் கலைவர். அப்படி பவித்திரத்தை போட்டுண்டு பெருமாள் பண்ணிக்க கூடிய பவித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பவித்ரோற்சவம் ரொம்ப வைதிகமான உற்சவம், சாஸ்திரியமான உற்சவம். இந்த பவித்ரோற்சவம் எத்தனையோ அடியவர்களுடைய எத்தனையோ குறைகளை தீர்க்கக்கூடிய உற்சவம், தீர்த்து வைத்த உற்சவம், இன்னைக்கும் தீர்த்து வைக்கிற உற்சவம். இந்த பவித்ரோற்சவம் நடந்துட்டு இருக்கிறச்ச ஹோமம் நடந்துட்டு இருக்கும். யாகசாலையில பெருமாள் எழுந்தருள் இருப்பார். பெருமாளுக்கு முன்னால 4 குண்டங்கள்ல அர்ச்சகா யாகம் பண்ணிட்டு இருப்பா. அந்த சமயத்துல இந்த நடந்துட்டு இருக்கிற ஹோமத்தையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு அவாவா பிரதட்சணம் பண்ணுவா. 4 பிரதட்சணம், 8 பிரதட்சணம், 12 பிரதட்சணம்னு அவாவா நிறைய பிரதட்சணங்கள் பண்ணுவா. அப்ப அவ மனசுல என்னென்ன குறைகள்லாம் இருக்குன்னு வேண்டிட்டு பெருமாளை பிரதட்சணம் பண்றாலோ அதெல்லாம் சத்தியமா பூர்த்தி ஆறுதுன்னு எல்லாருடைய அனுபவம் அது. இப்ப யாகம் நடக்கிறச்ச நமக்கும் தெரியாம நாம பண்ணக்கூடிய எத்தனையோ பாவங்கள், தெரிந்து தெரியாமல் பண்ணின பாவங்கள் எல்லாம் கூட பவித்திரம் ஆயிடும். அங்க போய் அந்த யாகத்தை சேவித்து பெருமாளை பிரதட்சணம் பண்றச்ச. யக்ஞோ வை விஷ்ணுஹோ விஷ்ணுர் வை யக்ஞா, பெருமாளே யாகமா இருக்கான், யாகமே பெருமாள் தான் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அக்னியும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், பவித்ரோத்சவ அக்னியும். அதனால அக்னி ரூபமா இருக்கக்கூடிய ராகவனையும் அர்ச்சாவதாரமா ஸ்ரீதேவி பூமி தேவியோடு இருக்கக்கூடிய ராகவனையும் ஒரே சமயத்தில் சேவித்து பிரதட்சணங்கள் பண்ணி மனசுல இருக்கிற குறையெல்லாம் தீர்த்துக்கிற அடியவர்கள்லாம். குறிப்பா ராத்திரி அந்த திருமஞ்சனம் 7ஆம் நாள் ராத்திரி பூர்ணாகுதி ஆனா விட்டு நடக்கக்கூடிய திருமஞ்சனத்தை சேவித்து விட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கிண்டு எல்லா அடியவர்களும் கனகவள்ளி தாயார் சன்னதிக்கு முன்னால அப்படி வரிசையா 2 பக்கம் உட்கார்ந்துட்டு காத்துட்டு இருப்பா. எதுக்காக அப்படின்னா அங்க திருமஞ்சனம் ஆனா விட்டு யாகசாலையில திருமஞ்சனம் ஆனா விட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிடுவா. எல்லாரும் தாயார் சன்னதி வாசல்ல காத்துட்டு இருப்பா. பெருமாளுக்கு திருமஞ்சனம் முடிஞ்சு திருமேனி எல்லாம் தொடச்சு அவருக்கு சாத்துப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணி சன்னதிக்கு எழுந்தருள்றதுக்கு பெருமாளை தயார் பண்ணி வச்சிருப்பா. பெருமாள் அப்படியே அழகா சன்னதிக்கு போய் சேர்ந்துடுவார். அதுக்கு முன்னாலே இந்த 7 நாள் பவித்ரோத்சவம் நடக்கிறச்ச 2 கும்பத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அந்த கும்பத்துக்கு திருவாராதனம் எல்லாம் தினமும் நடந்திருக்கும். அந்த கும்ப தீர்த்தத்தை தலைமையில வச்சுண்டு அப்படியே கோவில பிரதட்சிணமா பெருமாள் தாயார் எல்லார் மேலேயும் அந்த கும்ப தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணுவா. பண்ணி முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை காத்துன்னு இருக்கிற அடியவர்கள் தலைமையில புரோக்ஷணம் பண்ணுவா. அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறது விசேஷம் அப்படின்றதுனால ராத்திரி 1 2 எத்தனை மணி ஆனாலும் அடியவர்கள் காத்துன்னு இருந்து புரோக்ஷணம் பண்ணிட்டு தான் போவா. சில பேர் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலைன்றவா இருப்பா. சில பேர் கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்றவா இருப்பா. அவெல்லாம் முன்னாலேயே அர்ச்சக சுவாமியின் இடத்துல சொல்லிடணும். எந்த அர்ச்சகர் அன்னைக்கு முறையோ அவர்கிட்ட பிரார்த்திச்சுடணும். தனியா போய் சுவாமி எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டா விசேஷமா அவளை அந்த தீர்த்தத்தால குளிப்பாட்டுவா. குளிப்பாட்டுறது மீன்ஸ் மற்றவாளுக்கெல்லாம் அப்படி மாவிளையினால புரோக்ஷணம் பண்றான்னா இவ தலையில அந்த ஜலம் ஒரு சொம்பாது படும்படியா தலையில சேர்ப்பா ஜலத்தை.
ஒரு பையன் கல்யாணம் ஆகாம இருக்கான் பிரம்மச்சாரின்னா அவன் தலையில சேர்க்கறது, ஒரு பொண்ணு இருக்கான்னா அவளுக்கு சேர்க்கறது, ஒரு தம்பதிகள் ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னா அவளை ஒன்னா உட்கார வச்சு அவ தலையில ஜலத்தை சேர்க்கறது, அந்த மாதிரி சேர்த்தாலான்னா அவளுடைய கஷ்டம் தீர்ந்து அவளுக்கு சீக்கிரமா நல்லது ஏற்படுறது அப்படின்றதா நம்பிக்கை நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கும். இந்த பவித்ரோத்சவத்துல நம்மளுடைய பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அடியவர்கள் பவித்ரோத்சவம் சேவிக்கிறதுக்கு வரவா ஹோமத்துக்கு நெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, பூர்ணாகுதிக்காக நிறைய பிளவுஸ் பிட்டு, பட்டு வஸ்திரம், வேஷ்டி அந்த மாதிரி வஸ்திரங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, மட்டை தேங்காய், கொப்பரை தேங்காய் அந்த மாதிரி தேங்காய்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, தேங்காய் பெருமாளுக்கு கண்டருளை பண்றதுக்கு ஹோமத்துல சமர்ப்பிக்கிறதுக்குன்னு நிறைய விதவிதமான பழங்கள், ஆப்பிள், திராட்சை, மாதுளை அந்த மாதிரி பழங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுன்னு அவளுடைய பங்கை பவித்ரோத்சவத்துக்கு செலுத்துவதும் ஒரு கடமையா வச்சுருக்கா, ஒரு பாக்கியமா வச்சுருக்கா. அது விசேஷம். இப்படி வசந்த வைதிகமான பவித்ரோத்சவம் 7 நாள் நடக்கிறது. அது இல்லாமல் ஆவணி மாசம் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம். அந்த ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கார்த்தால கண்ணன் ஆச்சரியமா எழுந்தருள் இருப்பார். இந்த விதேசத்திலே மூலவர் சன்னதியிலே உற்சவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த மேடையிலே பூபாலராயன்னு சொல்லக்கூடிய அந்த பீட்டத்திலே ஒரு காலை அப்படி தூக்கி வச்சுட்டு நடனமாடக்கூடிய நர்த்தன கண்ணன் எழுந்தருள் இருக்கார். அந்த கண்ணனுக்கு விசேஷமா திருமஞ்சனமாகி அன்னைக்கு கார்த்தால ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கார்த்தால அந்த கண்ணன் அழகா அப்படி வீதி புறப்பாடு கண்டருள்வர். கண்டருளி யாதவாள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு இடம், யாதவர்கள் நிறைய வசிக்கக்கூடிய ஒரு வீதி, அந்த வீதிக்கு பெருமாள் எழுந்தருள்வர். அவருடைய நண்பர்களோன்னு யாதவா அவளோட தானே வளர்ந்தார், அவளை எல்லாம் உரி அடிக்கணும், உரியடி உற்சவம் நடக்க போறது, நீங்கெல்லாம் வந்து கலந்துக்கோங்கன்னு பெருமாள் அவளை அழைப்பு கொடுக்கறதுக்காக ஆஹ்வானம் பண்றதுக்காக போறதா ஐதிஹியம். அப்படி பெருமாள் போறச்ச அந்த யாதவர்கள்ல ஒரு பாகவதரனுடைய ஆத்துல நல்ல ஒரு புது பானையில கறந்த பால், ஒரு புது பானையில நல்ல கட்டி தயிர், ஒரு புது பானையில நல்ல பசு வெண்ணெய், இது 3த்தையும் கொடுத்தாலானா அப்படியே வாங்கி வீதியிலேயே பெருமாளுக்கு கோவில் வெள்ளி தட்டுல வச்சு அப்படியே அந்த பானையோட கூட கண்டருளை பண்ணுவா. அப்படி பெருமாள் தன்னுடைய இடைச்சேரிக்கு போய் பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் கண்டருளி சாப்பிட்டுட்டு வீதி புறப்பாடாகி கோவிலுக்கு வந்துருவர். மத்தியானம் கண்ணனும் வீரராகவனும் 2 பேரும் ஆச்சரியமா தாயார் சன்னதிக்கு எழுந்தருளுவா. தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான ஒரு சின்ன கட்டில் போல இருக்கக்கூடிய தொட்டில் போல இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே பெருமாளும் கண்ணனும் எழுந்தருளுவா. ராத்திரி ஒரு ஆராதனம் பண்ற சமயம் 10:30, 11, 12 ஒரு வருஷம் அந்த முகூர்த்தம் வரக்கூடிய சமயத்துக்கு ரிஷப லக்னத்திலே விசேஷமா சங்கு பால் அப்படின்றது நடக்கும். பிறந்த குழந்தைக்கு சங்குல பால் கொடுப்பது போல பாவித்து கொண்டு கண்ணன் ரிஷப லக்னத்திலே அவதரிச்சான்னு சொல்றோம். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு எத்தனை மணிக்கு ரிஷப லக்னம் வரதோ அந்த சமயத்திலே வெள்ளியிலே பண்ணப்பட்ட சங்கிலே நன்ன பசும்பால சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு கண்டருளை பண்றது, அந்த வைபவம் தாயார் சன்னதியில நடக்கும். பங்குனி உத்திர சேர்த்தி ஒரு நாள், ஸ்ரீ ஜெயந்தி சங்கு பால் ஒரு நாள்னு வருஷத்துல 2 நாள் பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருள்வர். ராகவனுக்கும் கண்ணனுக்கும் சங்கு பால் ஆகும். நிறைய பக்ஷணங்கள் சாப்பிட முடியாது வாங்கி, திரட்டிப்பால், பருப்பு திருக்கணமுது, சீடை, சக்கரை பொங்கல், க்ஷீரா, கேக்கு, அந்த மாதிரி நிறைய பிரசாதங்கள், இந்த பேர் சொல்லி முடிக்க முடியாது, 10-15 பிரசாதங்கள் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி, குறிப்பா எல்லாருக்கும் பிரதானமா பெருமாளுடைய சங்கு பால், பிறந்த குழந்தை சாப்பிட்ட அந்த உத்தமமான பால் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்காக காத்துட்டு இருப்பா அடியவர்கள்லாம். அதெல்லாம் வாங்கிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அவாவா திரும்பினாலானா கண்ணனும் பெருமாளும் அன்னைக்கு ராத்திரி தாயார் சன்னதியில எழுந்தருளி இருந்துட்டு பின்னால கிளம்பி சன்னதிக்கு போயிடுவா. இது ஆச்சரியமான ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம். ஸ்ரீ ஜெயந்திக்கு மறுநாள் நடக்கக்கூடியது உரியடி உற்சவம். இந்த உரியடி உற்சவத்துக்கு கண்ணன் போய் அழைப்பெல்லாம் கொடுத்துட்டு வந்தார். அதனால யாதவாள்லாம் வருவா. இந்த ஊர்ல யாதவா மட்டும்தான், வழக்கமா ஒரு குடும்பத்திலேருந்து வரக்கூடிய அவா மட்டும்தான் உரியடி உற்சவத்துல கலந்து கொள்ள முடியும். கோவில் வாசல்ல ஒரு உரியடி நடக்கும். அந்த உரியடி நடந்து முடிஞ்ச உடனே பெருமாள் அகோபில மடத்து வாசல்ல இருக்கக்கூடியதான ஒரு கழுமரம், வழுக்கு மரம், சறுக்கு மரம்னு சொல்லுவா, அந்த மரத்துல ஏறி அது மேல இருக்கக்கூடிய பணம் முடிச்சு அவுப்பது, அவளை ஏற விட முடியாதபடிக்கு அவ மேல ஜலத்தை தெளிக்கிறது, அந்த வைபவங்கள்லாம் நடக்கும். அப்படியே பெருமாள் உரியடி அடிச்சுட்டு அப்படியே வீதி பிரதட்சணமா போனாரானா கடத்தெரு இருக்கக்கூடிய பஜார் வீதியில அங்க ஒரு உரியடி, அதையும் முடிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருவார். இது ஆச்சரியமான உரியடி உற்சவம். இது விசேஷம். இந்த உரியடியை பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சேருவா. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய உற்சவம். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கொண்டாட்டம். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜலத்தை வாரி இறைச்சுட்டு சில்லுன்னு அப்படி ஜலம் எதிர்பார்க்காம அப்படியே விளையாடிட்டு இருப்பா. சில்லுன்னு ஜலம் மேல வந்து அடிக்கும். அது ஒரு ஆனந்தம் குழந்தைகளுக்கெல்லாம். அது ஒரு ஆச்சரியமான உற்சவம்.
புரட்டாசி மாசத்திலே அதி ஆச்சரியமான நவராத்திரி உற்சவம். நவராத்திரி உற்சவம் 9 நாளும் பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, கனகவள்ளி தாயார் 4 பேருக்கும் ஆச்சரியமா விசேஷமா திருமஞ்சனம், புறப்பாடு, சாத்துப்படி, நிறைய விசேஷ தலிகைகள், புஷ்பார்ச்சனை, குங்குமார்ச்சனை, இசை கச்சேரிகள் அப்படின்னு நிறைய நடக்கும் கோவிலுக்குள்ளேயே. இந்த உத்தமமான நவராத்திரி உற்சவம் நடக்கக்கூடிய இடம் எதுன்னா சுவாமி தேசிகனுடைய சன்னதி. அடியன் ஏற்கனவே சொன்னேன், சுவாமி தேசிகன் சன்னதியிலே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நிறைய உற்சவங்கள் கண்டருடுவா. பெருமாளும் தாயாரும் சேர்ந்து பல நாள் அனுகிரகம் பண்றது சுவாமி தேசிகனை மட்டும்தான் சொல்றேன் அடியன். நவராத்திரி 9 நாளும் பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, தாயார் 4 பேரும் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு கார்த்தாலேயே வந்துடுவா. வந்து ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கும். பெருமாள் தாயார் சேர்ந்து திருமஞ்சனமாறது சுவாமி சேவித்து அனுபவிப்பர். ஆச்சரியமா உள்புறப்பாடு, பத்தி உலாத்தல் எல்லாம் நடக்கும். நவராத்திரி கொழு நடக்கும். கொழு எல்லாம் முடிஞ்சு சங்கீதம் தெரிஞ்சவா பாடுற கச்சேரி அதெல்லாம் நடக்கும். ஆச்சரியமான உற்சவம். 10 நாளும் நவராத்திரி 9 நாளும் நல்ல கொண்டாட்டம் தான் பெருமாள் தாயாருக்கு. சுவாமி தேசிகனுக்கு அதை பார்த்து அனுபவிக்க கூடியதான கொண்டாட்டம். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, சுவாமி தேசிகன் உற்சவர் பெருமாள் தாயாருக்கு எதிர் சேவையா அவ பத்தி உலாத்தக்கூடிய புறப்பாடு வரக்கூடிய அழக அப்படியே சேவிச்சுட்டு இருக்கிறாப்புல கை கூப்பிண்டு பெருமாள் தாயாருக்கு எதிர ஒரு அப்படியே சுத்தி வருவார். பெருமாள் தாயார் பின்னாடியே சுத்தின்னு இருப்பார் சுவாமி. இவர் உற்சவர். மூலவர் சுவாமி தேசிகன். அவர் சன்னதிக்கு முன்னாலதான் இந்த நவராத்திரி பத்தி உலாத்தல் புறப்பாடு எல்லாம் நடக்கிறது. அதை பார்க்கணும்னா நல்லா ஒசரமான மேடையில இருந்து பார்த்தா நல்லா தெரியுமோ இல்லையோ. இங்க சுவாமி தேசிகன் அப்படியே வந்து ஒரு 20 படிக்கு மேல அப்படி கொழு படியில லாஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஜம்முன்னு கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பார். அங்க இருந்து பார்த்தாரானா பெருமாள் தாயார் தூரக்க கையை கோத்துண்டு உலாவக்கூடியது போன்ற இந்த காட்சி அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். பெருமாள் தாயார் எழுந்தருள்றத கிட்ட இருந்து சேவித்து அனுபவிக்கிறவர் உற்சவர் தேசிகன். மூலவர் தேசிகன் தூர இருந்து அந்த அழகு அனுபவிக்கிறார். சுவாமி எப்படியெல்லாம் பெருமாள் தாயார் அனுபவிக்கிறார் பாருங்க. நமக்கும் கத்துக் கொடுக்கிறார் இப்படிதான் அனுபவிக்கணும்னு. அப்படி உத்தமமான நவராத்திரி உற்சவம். புரட்டாசி மாசம் சிரவணத்திலே வரும்படியா சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம் 10 நாள். 10 நாள் சுவாமி தேசிகன் சன்னதியில சேவா காலம் எல்லாம் நடந்து 10ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் தாயார் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் புறப்பாடு எல்லாம் ஆகி ஆச்சரியமா சுவாமி தேசிகனுக்கு பெரிய சாத்துமுறையாகி பெருமாளுடைய மாலமரியாத சடாரி எல்லாம் சாதிச்சுட்டு வருவார் பெருமாள். சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவத்தன்னைக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. இங்க என்னன்னா, புரட்டாசி சிரவணம் சுவாமி தேசிகனுடைய அவதார உற்சவம், புரட்டாசி கேட்டை ஆதிவன் சடகோப சுவாமியினுடைய அவதார உற்சவம், சித்திரை திருவாதிரை சுவாமி ராமானுஜருடைய அவதார உற்சவம். இந்த 3 நாளும் கார்த்தால ஒரு 9ல இருந்து 10 மணிக்கு பெருமாள் எழுந்தருளக்கூடிய ஸ்வர்ண பல்லக்கிலே இந்த ஆச்சாரியால் புறப்பாடு கண்டுருள்வா. சித்திர திருவாதிரன்னா ஸ்வர்ண பல்லக்கில ராமானுஜர் புறப்பாடு கண்டுருள்வர் கார்த்தால. புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு சுவாமி தேசிகன் ரத்னாங்கியோட புறப்பாடு கண்டுருள்வர். ஆச்சரியமான ரத்னாங்கி சாத்தின் இருப்பார். கனகச்சித்தமா பொருந்தி இருக்கும் சுவாமிக்கு ரத்னாங்கி. ரத்தனத்தினால பண்ணப்பட்ட தேசிகனோன்னு நினைக்கும்படியா அவ்வளவு ஃபிட்டா பொருந்தி இருக்கும் ரத்னாங்கி சுவாமிக்கு. மேல அழகா ஒரு மெல்லிஸ் வஸ்திரம். எப்பேற்பட்ட வஸ்திரம்னா டிரான்ஸ்பரண்டான கொசுவலை போன்ற வஸ்திரம். ஏன்னா ரத்னாங்கினுடைய அழகு ஃபுல்லா மறைஞ்சிடக்கூடாது, அதை அனுபவிக்கணும்ன்றதுக்காக தெரியும்படியான வஸ்திரம். அதுக்கு மேல மெல்லிசா ஒரே ஒரு மல்லி புஷ்ப சரம். நிறைய புஷ்பம் எல்லாம் சாத்தின்றாரானா ரத்னாங்கினுடைய அழகு மறைஞ்சு போயிடும் இல்லையோ. ஆகையினாலே மல்லி புஷ்ப சரம் ஒரே ஒரு சரத்தை எளிமையா சாத்திண்டு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா பல்லக்குல புறப்பாடு கொண்டுள்ளுவர். புரட்டாசி கேட்டை அன்னைக்கு ஆதிவன் சடோகவ சுவாமியினுடைய அவதார உற்சவம். அன்னைக்கு ஆதிவன் சடோகவ சுவாமி கார்த்தால பல்லக்குல புறப்படுவார். சுவாமி பல்லக்குல வரதெல்லாம் ஒரு உற்சவமா? பல்லக்குன்றது சாதாரண வாகனம் தானே. இதுல என்ன விசேஷம்னா, இந்த பல்லக்கு பெருமாளுடைய பல்லக்கு. ஆழ்வாரோ ஆச்சாரியரோ பெருமாளுடைய பல்லக்கிலே வருவதுன்றது ஒரு விசேஷம், ஒரு அனுபவம். தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அப்படின்னு சுவாமி தேசிகன் அடைக்கலபத்துல சாதிக்கிறார் இல்லையோ. பெருமாளை நாம ஒரு முறை சரணாகத்தின்னு பண்ணிட்டோமானா, ஒரே ஒரு முறை சரணாகத்தின்னு பண்ணிட்டோமானா போதும். ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டோம், இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய பொறுப்பை பெருமாள் எடுத்துக்கிறார். நம்மளை பாதுகாக்கக்கூடிய, நம்ம ரட்சிக்கக்கூடிய, நமக்கு மோட்சம் தரக்கூடிய, நமக்கு எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய மோட்சம் எல்லாத்தையும் பெருமாள் பாத்துக்கிறார்.
அப்பேற்பட்ட பெருமாள் நமக்கு எதை வேணாலும் கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையும் இனி என்பவர் போல் அஞ்சல் எனக் கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அருளாளர் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறாரோ இல்லையோ. சுவாமி உன்னுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஒரு முறை சொல்லி நமகான்னு சரணாகதி ஒரு முறை பண்ணினா போறோம். பண்ணிட்டியோன்னோ இனிமேல் உன்னை ரட்சிக்க கூடிய, உன்னை பார்த்துக்க கூடிய, உன்னை கவனிச்சுக்கிற பொறுப்பு என்னுடையதுன்னு சொல்லி அமையும் போறோம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற பெருமாள் தன்னுடையது எல்லாத்தையும் கொடுத்துட்றார். தன்னுடையது எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, தான் எழுந்தருளக்கூடிய பல்லக்கை ராமானுஜருக்காகவும் சுவாமி தேசிகனுக்காகவும் ஆதிவன் சுடகோப சுவாமிக்காகவும் கொடுக்கிறார். கண்ணு முன்னாடியே பாக்குறோம் நாம. ராகவன் தான் எழுந்தருள்ற பல்லக்கில் இவாளை எழுந்தருள பண்றான் தன்னுடைய அடியவர்களை. அதே மாதிரி தூப்புள்ள சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்துல புரட்டாசி சிரவணம் அன்னைக்கு ஆச்சரியமா தேவப்பெருமாளுடைய ஸ்வர்ண பல்லக்கு சுவாமி தேசிகன் சன்னதிக்கு வரும். தேவப்பெருமாள் மட்டுமே எழுந்தருளக்கூடிய பல்லக்கு, தேவப்பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டுமே எழுந்தருளக்கூடிய பல்லக்கு சுவாமி தேசிகன் சன்னதிக்கு வரும். அதுலதான் சுவாமி தேசிகன் போய் தேவப்பெருமாள் சன்னதிக்கு போய் மங்களாதாசனம் பண்ணிட்டு அதுலதான் திரும்ப வருவார். இது எதை வலியுறுத்துறது, நமக்கு எதை அடையாளப்படுத்துறது அப்படின்னா, மோட்சத்துக்கு போக போறோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக போறோம். பெருமாள் அங்க ஆச்சரியமா சேஷ பரியங்கத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவியோட உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சேஷ பரியங்கத்துலதான் நாமளும் போய் பெருமாளுடைய மடியில உட்காந்துக்க போறோம். அந்த சேஷ பரியங்கத்து கிட்டக்க போய் பெருமாளை பல முறை விழுந்து விழுந்து சேவித்து கையை கூப்பிட்டு நிக்க போறோம். பெருமாள் அப்படியே குழந்தைய தூக்கிறாப்புல அப்படியே கீழே இருந்து தூக்கி மடியில உட்காத்தி வச்சுக்கிறார். உட்காத்தி வச்சுட்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். நாமளும் பதில் எல்லாம் சொல்றோம். நம்மளை அப்படியே சேர்த்து அணைச்சுண்டு உச்சி முகந்து பெருமாள் அனுகிரகம் பண்றாருன்னு சொல்றோம். அப்படி தான் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பு படுக்கையிலேயே பெருமாள் இடம் கொடுக்க போகிறான் மோட்சத்திலே நமக்கு. அப்படி இருக்கிறச்ச அங்க கொடுக்கிறவன் இங்க கொடுக்க மாட்டானா? இதோ கொடுத்துட்டு இருக்கான் சுவாமி தேசிகனுக்கும் ராமானுஜருக்கும் ஆதிவன் சுடகோப சுவாமிக்கும். அப்படி பெருமாள் எழுந்தருளக்கூடிய ஸ்வர்ண பல்லக்கிளை வா எழுந்தருள்றத பாக்குறதுக்கு அத்தனை மகிழ்ச்சியா இருக்கும். ஆச்சரியமா கோவில்ல எத்தனை கொடை உண்டோ அத்தனை கொடையும் போகும் இன்னைக்கு புறப்பாடு. சுவாமி தேசிகன் பல்லக்கில எழுந்தருள்றார் அப்படின்னா பல்லக்குக்கு கொடை பிடிக்க முடியாது. பல்லக்கே நல்லா ஒசரமா இருக்கும், அதுக்கு மேல கொடையெல்லாம் போட முடியாது. பல்லக்குக்கு முன்னால அப்படியே குடைகள் அணிவகுத்துண்டு போகும். திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியிலே ஐப்பசி மூலம் மணவாள மாமுனிகளுடைய திருநட்சத்திரத்துக்கு பார்த்தீங்களானா தெரியும். எத்தனை கொடை உண்டோ அத்தனை கொடையும் போயிட்டு இருக்கோம். ரோட்ல வரும் கொடையா தெரியும் திருவல்லிக்கேணி மாட வீதிகள்ல. அந்த மாதிரி கோவில்ல இருக்கிற அத்தனை கொடையும் போட்டுட்டு போவா. முன்னாடி குடைகளின் அணிவகுப்பு நடக்கும். பிரம்மோற்சவத்துல பெருமாள் எழுந்தருளக்கூடியதான பெரிய வாத்தியங்கள், பேரி முதலான பெரிய உடல் முரசு இதெல்லாம் ஒலிக்கும். டம் டம்னு அதிரும் அப்படியே சத்தம். நல்ல வேட்டு அதிர்வேட்டுகள், வெடி வான வேடிக்கை எல்லாம் நடக்கும். நல்ல மங்கள வாத்தியம் வாசிப்பா. நல்ல தீவட்டி பிடிச்சுட்டு வருவா. கொடி விதானம் அதெல்லாம் பிடிச்சிட்டு போவா பெருமாளுக்கு முன்னாலே. முன்னாலே பிரபந்த பாராயணம், பின்னாலே வேத பாராயணம் ஆச்சரியமா நடக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவுல சுவாமி எழுந்தருளுவர். பெருமாளுக்கே இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னா, இப்போ இரட்டை திருச்சின்னம் பரிமாறுவார்கள். பெருமாள் எழுந்தருள்ற போது ஒரு திருச்சின்னம் தான். பெருமாளும் 2 திருச்சின்னத்தோட தான் எழுந்தருளின் இருந்தார். சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலை பாடினதுனால அவருக்கு ஒரு திருச்சின்னத்தை பரிசா கொடுத்துட்டாருன்னு சொல்றது உண்டு. அப்படி சுவாமி தேசிகனுக்கு ஒரு திருச்சின்னத்தை கொடுத்துட்டதுனால பெருமாளுக்கு இன்னைக்கும் ஒரு திருச்சின்னம் தான். பெருமாளுக்கு ஆர்த்தி அரைச்ச, பெருமாள் வரைச்ச எல்லாம் திருச்சின்னம் வாயில வச்சு ஊதுறா பாருங்க, அப்படின்னுவா. ரொம்ப ஆச்சரியமான சத்தம். அந்த மங்களமான துவனியினுடைய அர்த்த விசேஷங்களைத்தான் சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலைன்னு அனுகிரகம் பண்ணினார் சொந்த பிரபந்தமா. அந்த திருச்சின்னமானது பெருமாள் தாயாருக்கே ஒண்ணுதான், வருஷமெல்லாம் ஒண்ணுதான். ஆச்சாரியர்களுக்கு 2 திருச்சின்னம், 2 திருச்சின்னம் பரிமாற கம்பீரமா சிங்கமாட்டம் சுவாமி அப்படியே பல்லக்கில் எழுந்தருள்வர். ரத்னாங்கியோடு கூட பல்லக்கிலே எழுந்தருளக்கூடிய அந்த புறப்பாடு விசேஷம். சாயங்காலம் பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவியோட விசேஷமான சாத்துப்படியோட தோளுக்கிணியான்ல எழுந்தருள்வர். அவருக்கு எதிர் சேவையா சுவாமி தேசிகன் கையை கூப்பிண்டு வீதி புறப்பாடாகும். புறப்பாடு முடிஞ்சு சுவாமி சன்னதிக்கு வந்தாலானா பெரிய விசேஷமான சேவா காலங்கள் எல்லாம் நடந்து முடியும். ரகசியத்திரைய சாரம் முதலான கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் பண்ணுவா. அதெல்லாம் பாராயணம் பண்ணி ராத்திரி மணி ஒரு 12:30 ஆகுமோ 1 ஆகுமோ. எப்போ நவராத்திரி இல்லாத சமயத்துல சுவாமி தேசிகன் திருநட்சத்திரம் வந்தா 12:30 1 1:30 ஆகும்.
முடிய. நவராத்திரியில வந்துடுத்தானா பிம்மால 3-3:30 கூட ஆயிடும் சாத்துமர முடிய. சொல்லி மால முடியாத விசேஷமான நிறைய தலிகை, பொங்கல், புளியோரை, ஜீரா, சக்கரை பொங்கல், பாதாம் கேக்கு, நிறைய தலிகைகள் சுவாமி தேசிகன் திருநட்சத்திரத்துக்கு விசேஷமா கொடுப்பா. நல்லா நிரவதிக்கமா பெருமாள் தாயார் சுவாமி தேசிகன் கண்டருள்வா அம்சைவா. பிரபந்த சாத்துமறையாகி, வேத சாத்துமறையாகி, தேசிக பிரபந்த சாத்துமறையாகி, ரகசியத்திரயசார சேவா காலம் பண்ணி அது சாத்துமறையாகி, இதெல்லாம் முடிஞ்சு சுவாமி தேசிகனுக்கு விசேஷமா திருநட்சத்திரம் மரியாதை பண்ணிட்டு பெருமாள் அவருடைய சன்னதிக்கு எழுந்துருள்வர். சுவாமி தேசிகன் பெருமாள் பின்னாடியே போய் அவர் அணுயாத்திரையா கோவில்ல சன்னதியில விட்டுட்டு பெருமாளையும் தாயாரையும் பிரதட்சணம் பண்ணிட்டு தன்னுடைய சன்னதிக்கு வந்தாரானா, சுவாமி தேசிகன் சன்னதி முன்னால சுவாமி தேசிகனை மாத்திரம் தோல்ல எழுந்துருள பண்ணிட்டு விசேஷமா வையாளின்னு சொல்லக்கூடிய ஒய்யார நடையிலே வாசிக்கக்கூடிய நாதஸ்வரம் மிருதங்குகளுக்கு தகுந்த மாதிரி சுவாமி தேசிகன் ஆடக்கூடிய அந்த அழகான ஒரு புறப்பாடு நடக்கும், பத்தியுலாத்தல் நடக்கும். பெருமாள் தாயாரோட சேர்ந்து இவர் சேவிச்சுண்டு வர்றதுன்றது தனி உற்சவம். அது ஆயிடுத்து. இப்ப இவருக்கு மட்டும் தனி கொண்டாட்டம். என் பிறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பெருமாளன் தாயாரையும் என்னோடய இருந்திருக்கா, விசேஷமா அனுகிரகம் பண்ணிருக்கா. இப்படி விசேஷமான அனுகிரகங்களை எல்லாம் வாங்கிட்டு என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நான் இத்தனை சந்தோஷமா இருக்கேன்னு சுவாமி ஆனந்த கூத்தாடுவது போல இருக்கக்கூடியதான அந்த ஒரு புறப்பாடு. அது முடியறதுக்கு ராத்திரி 3-3:30 ஆகும். நவராத்திரியில வந்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் தான் கோவில சாத்துவா, அடியவர்கள்லாம் கிளம்பி ஆத்துக்கு போவா. அப்படி ஆச்சரியமான உற்சவம். புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு சுவாமி தேசிகன் கார்த்தால 7 மணிக்கெல்லாம் திருமஞ்சனம் ஆகிடும். குளிச்சுடுவார் 7 மணிக்கெல்லாம். திருமஞ்சனமாகி புது வஸ்திரத்தை உடுத்திண்டு, கழுத்துல பௌத்திர மாலையெல்லாம் சாத்திண்டு, விரல்ல தர்ம பௌத்திரம் எல்லாம் சாத்திண்டு நேர பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை மங்களாதாசனம் பண்ணுவார். மூலவரையும் உற்சவரையும் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே தன்னுடைய கண்களாலே வாரி விழுங்கி பருகிவிட்டு மூலவருடைய அழகை பூரணமா அனுபவிச்சுட்டு உற்சவரையெல்லாம் மங்களாதாசனம் பண்ணிண்டு மூலவர் உற்சவர்லாம் பண்ணக்கூடிய மரியாதைகள் எல்லாம் ஏத்துண்டு பரிவட்டம், சடாரி, பப்புளி துப்பட்டி, மாலை மரியாதை எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே நேர தாயார் சன்னதிக்கு போவார். அம்மா, இன்னைக்கு என்னுடைய திருநட்சத்திரம், பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரேன், இதெல்லாம் பெருமாள் எனக்கு கொடுத்த பரிசு, நீ என்ன கொடுக்க போறவன் குழந்தைக்குன்னு கேட்கறது போல தாயாரை பார்ப்பார். ஒரு 15-20 நிமிஷம் தாயார நன்னா ஆசை தீர அனுபவிச்சு சேவிப்பார். தாயாரை சேவிச்சுட்டாரானா தாயாரம் தன்னுடைய பங்குக்கு சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர பரிசாக தன்னுடைய மாலை மரியாதை, புஷ்பம், பிரசாதங்களை எல்லாம் கொடுப்பா. அதையெல்லாம் வாங்கிட்டு தன்னுடைய சன்னதிக்கு போவார். எப்படி கார்த்தால ஒரு முறை மங்களாசாசனம் ஆயிடுறது, அப்புறம் பெருமாள் தாயார் இவர் சன்னதிக்கு தேடி வந்து திருமஞ்சனம், சேவா காலம், சாத்துமறை எல்லாம் பண்ணி விசேஷ மரியாதை எல்லாம் பண்ணிட்டு போறா. கார்த்தால ஸ்வர்ண பல்லக்கில பெருமாளுடைய பல்லக்கில ரத்னாங்கில புறப்பாடும் கண்டருள்றார். சாயங்காலம் பெருமாளோட சேர்ந்து வெதி புறப்பாடும் ஆறுது. இப்படி விசேஷமான அனுகிரகத்துக்கு மேல் அனுகிரகம் வைத்திய வீரராகவனும் கனகவள்ளி தாயாரும் போட்டி போட்டு பண்றா இந்த திவதேசத்திலே சுவாமி தேசிகனுக்கு. இதெல்லாம் நடக்கும். இதுல என்னென்ன உண்டோ அது அத்தனையும் ஆதிவன் சடோகப சுவாமியினுடைய திருநட்சத்திரமான புரட்டாசி கேட்டைக்கும் உண்டு. சுவாமி தேசிகன் சன்னதி கோவிலுக்கு உள்ளே இருக்கு. ஆதிவன் சடோகப சுவாமி சன்னதி கோவிலுக்கு வெளியில ராஜகோபுரத்துக்கு இடது பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஒரு தனி சன்னதி. அதே மாதிரி கார்த்தால 7 மணிக்கு சுவாமி திருமஞ்சனமாகி கேட்ட அன்னைக்கு பெருமாள் தாயாரை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி மரியாதை எல்லாம் வாங்கிட்டு வருவார். 9 மணிக்கு பெருமாளுடைய தங்க பல்லக்கில வீதி புறப்பாடாவர். அதுக்கப்புறமா மத்தியானமா பெருமாள் உபயநாச்சிமாரோட சுவாமி சன்னதிக்கு எழுந்துருள்வர். திருமஞ்சனம் எல்லாம் ஆகி புறப்பாடாகி சாத்துமறையாகி ராத்திரி மரியாதை எல்லாம் ஆனா விட்டு பெருமாள் அவர் சன்னதிக்கு போயிடுவார். ஆதிவன் சடோகப சுவாமி அவர் சன்னதிக்கு வந்துடுவார். இப்படி உற்சவமா ஆதிவன் சடோகப சுவாமியினுடைய அவதார உற்சவமும் நடக்கும். இதெல்லாம் புரட்டாசி மாசம் நடக்கக்கூடியதான உற்சவங்கள். ஐப்பசி மாசம் தீபாவளி உற்சவம். தீபாவளி அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனம் நடக்கும். பின்னால அதை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். தீபாவளி அன்னைக்கு விசேஷ புறப்பாடு உண்டு. புறப்பாட்டுக்கு வீதியில இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் பெருமாள் எழுந்தருளும் போது பெருமாளுக்கு முன்னால பட்டாசு எல்லாம் நன்னா வெடிப்பா. பெருமாளே தெரிய மாட்டார், அப்படியே புகமண்டலமா இருக்கும், அத்தனை பட்டாசு வெடிப்பா பெருமாளுக்கு. அதே மாதிரி ஐப்பசி மாசம் பூராட தன்னைக்கு வரும்படியா சேனைநாதன் உற்சவம் 10 நாள். சேனைநாதனுக்கு 10 நாள் உற்சவம். 10ஆம் நாள் அன்னைக்கு சேனநாதன் சன்னதிக்கு பெருமாள் தாயார் எழுந்தருளி திருமஞ்சனமாகி விசேஷமா அவருக்கு மரியாதை பண்ணக்கூடிய சாத்துமறை எல்லாம் நடக்கணும்னா இது ஐப்பசி உற்சவம். கார்த்திகை மாசம் கார்த்திகையில் கார்த்திகை வரும்படியா திருமங்கையாழ்வாருடைய அவதார உற்சவம் 10 நாள். ஏன்னா திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினதுனாலதான் இது திவ்யதேசம். அதனால மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார் அப்படின்னுட்டு இவருக்கு விசேஷமா 10 நாள் திருநட்சத்திரம் நடந்து 10 நாள் வீதி புறப்பாடாகி 10ஆம் நாள் அன்னைக்கு கார்த்தால ஆழ்வார் திருமஞ்சனமாகி பெருமாள் தாயாரை எல்லாம் மங்களாதாசனம் பண்ணி
ஆழ்வார் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி விசேஷமா திருமஞ்சன தீர்த்தவாரி எல்லாம் ஆகி, திருமஞ்சனம் திருநட்சத்திரம் எல்லாம் ஆகி விசேஷமான சாத்தமரையாகி ஆழ்வாருக்கு எல்லா மரியாதையும் பண்ணுவார் பெருமாள். இப்படி கலியன் சாத்தமர உற்சவம். திருக்கார்த்திகை அன்னைக்கு திருக்கார்த்திகை புறப்பாடு. கோவில்ல விளக்கெல்லாம் ஏத்தினா விட்டு பெருமாள் ஆச்சரியமா சொக்கப்பனைய போய் எரிப்பர். சொக்கப்பனையை எரிச்சா விட்டு வீதி புறப்பாடாகி திரும்ப கோவிலுக்கு வருவார். வந்த உடனே மூலவருக்கு தைல காப்பு சாத்துவா. ராத்திரி 12-1 மணிக்கு ஆரம்பிப்பா தைல காப்பு சாத்த. அந்த உசந்த சாம்பிராணி தைலத்தை சாத்தினாலானா திருமஞ்சனம் இல்லாத திருமேனிக்கெல்லாம் பாதுகாப்புக்காகவும் கவச்சத்துக்காகவும் பண்ணக்கூடியது. திருமேனி வாடாம அப்படி பதமா நன்னா இருக்கக்கூடியதான ஒரு ஏற்பாடு. அந்த தைல காப்பை சமர்ப்பிக்கிறச்ச விசேஷமா புருஷ சூக்த பாராயணம் எல்லாம் பண்ணுவா. ஏகாந்தமா யாரும் இருக்க மாட்டாப்போ தைல காப்பு முடிஞ்சா விட்டு நன்ன நெய் சொட்ட சொட்ட விசேஷமான கேசரி ஜீரா அம்சம் பண்ணுவா பெருமாளுக்கு. அம்சம் பண்ணி கோவில சாத்திரச்ச ராத்திரி 2-3 இருக்கும். அப்படி கார்த்திகை அன்னைக்கு பெருமாளுக்கு தைல காப்பு சாத்திட்டாலானா வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் பெருமாள் மூலவரை சேவிக்க முடியாது. பெருமாள் கழுத்திலேருந்து திருவடி வரைக்கும் ஒரு பெரிய திரை போட்டுருவா. பெருமாளுடைய முகம் மட்டும்தான் தெரியும். முகத்திலையும் தைல காப்பு சாத்தி இருக்கிறதுனால திருமண் எல்லாம் சேவையாகாது. இப்படி கார்த்திகை திருக்கார்த்திகை அன்னைக்கு ஆரம்பிச்சு வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் தைல காப்பு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பின்னால வெந்நீர் உத்தரம் கொடுத்து தைல காப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அன்னையில இருந்து பெருமாளை முழுசா சேவிக்கலாம். இந்த தைலம் சாத்திக்கிறார் பாருங்க 3 நாள் பெருமாள். அதுக்கு முன்னாடி 3 நாள் பெருமாளுக்கு ஸ்வர்ண கவச்சம் உண்டு மூலவருக்கு விசேஷமா. திருக்கார்த்திகைக்கு முன்னாடி 3 நாள் படுத்துருக்கிற பெருமாள் வைத்திய வீரராகவன் மூலவருக்கு விசேஷமான ஸ்வர்ண கவச்சம் உண்டு. அவ்வளோ பெரிய பெருமாளுக்கு திருமேனி முழுக்க ஸ்வர்ண கவச்சம். பெருமாளுடைய திருமுக மண்டலம் மட்டும்தான் வெளியில தெரியும், மற்றதெல்லாம் ஸ்வர்ண கவச்சத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஆச்சரியமான ஸ்வர்ண கவச்சம். அந்த ஸ்வர்ண கவச்சத்தை சாத்திண்டு பெருமாள் படுத்துட்டு இருக்கிற அழகு பூரணமா சேவையானோன்றதுக்காக மெல்லிசா ஒரு பட்டு வஸ்திரம், ஒரு சல்லடை போல ஒரு துணி, கொசுவலை போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான துணி, பனிப்போர்வையாட்டமா இருக்கும். அதை சாத்திருப்பா பெருமாள் பேர்ல. அப்பதான் பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடியதான கவச்சத்தினுடைய அழகு சேவையாகும் நமக்கு. பெருமாள் ஆச்சரியமா திருவடிகள்ல பாதுகை எல்லாம் கூட சாத்திப்பார். வெள்ளியாலே பண்ணப்பட்ட பாதுகைகள் அவ்வளவு அழகா சாத்திப்பார் பெருமாள். இப்ப அதையும் சொர்ண பாதுகாவையா சாத்துக்கிறார் பெருமாள். அது ஒரு தனி அனுபவம். அப்படி 3 நாள் சொர்ண கவச்ச சேவை முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி தான் தைல காப்பாருது பெருமாளுக்கு. அதோட பெருமாள் சேவை வைகுண்ட ஏகாதசிக்குத்தான். கார்த்திகை மாசம் உத்திரட்டாதி அன்னைக்கு வில்லிவளம் அழகிசிங்கர் திருநட்சத்திரம். அன்னைக்கு பெருமாள் மடத்துக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் ஐசிங்கருக்கு மரியாதை ஆறுது. கார்த்திகை மாசம் பூராடத்தன்னைக்கு தேவனார் விளாகம் அழிசிங்கர் திருநட்சத்திரம். அன்னைக்கு மடத்துக்கு எழுந்தருளி அவருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய உற்சவம். கார்த்திகை மாசம் உத்திராடத்தன்னைக்கு 34ஆம் பட்டம் அத்திப்பட்ட அழகிய சிங்கர் திருநட்சத்திரம். அன்னைக்கு அவர் சன்னதிக்கு எழுந்தருளி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு சாத்துமர நடக்கக்கூடியதான உற்சவம். இதெல்லாம் கார்த்திகை மாசத்துல நடக்கக்கூடியதான உற்சவங்கள். மார்கழி மாசத்திலே ஆச்சரியமா பகல் 10 ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய அத்தியன உற்சவம். பகல் 10 பெருமாள் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மண்டபத்திலேயே நடக்கும். பெருமாள் மூலவருக்கு முன்னாலே கருடன் சன்னதி உண்டு. கருடன் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மேடையிலே பெருமாள் அப்படி ஒரு கட்டில எழுந்தருளி இருப்பார் உபயநாச்சிமாரோட. 10 நாள் விசேஷமா அங்க பகல் 10 நடக்கும். 6ஆம் நாள் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு அந்த ஸ்தலத்து பாசுரம். காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக நம்ப வல்ல நம்பி நம்பெருமான் வேயினன்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்ற பாசுரம் வரைச்ச இது அந்த ஸ்தலத்து பாசுரம். இந்த 10 பாசுரம் தான் திருவள்ளூரை கலியன் மங்களாசாசனம் பண்ணின பதிகம். இதுல முதல் பாசுரம் இந்த காசையாடைன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். அதுல வெண்ணெய் உண்டான் இவன் என்றுன்னு ஒரு பதம் வரும். அந்த சமயத்துக்காக சித்தமா ஒரு பெரிய வெள்ளி கங்காலம். கங்காலம்னா அப்படியே தூக்கி கக்கத்துல வச்சுக்கும்படியா இருக்கக்கூடியதான ஒரு அளவுல திட்டமான கங்காலம். அது நிறைய நல்ல வெண்ணெய் நவநீதம் தயார் பண்ணி வச்சிருப்பான். நல்ல பசு வெண்ணெய், அதுல ஏலக்காய் பொடி, கல்கண்டு பொடி, அந்த மாதிரி வாசன திரவியங்கள், லேசான குங்குமப்பூ, லேசா பச்சை கற்பூரம், இதையெல்லாம் கலந்து ஆச்சரியமா மனமா இனிமையா தயார் பண்ணி வச்சிருப்பான் அந்த வெண்ணெய் நவநீதத்தை. வெண்ணெய் உண்டான் இவன் என்றுன்னு சொல்ற சமயத்துல ராகவனுக்கு அந்த வெண்ணெய் அம்சம் பண்ணுவா. அது விசேஷம். முதல் பாட்டு 2 முறை சேவிக்கணுமோ இல்லையோ. முதல் முறை வெண்ணெய் உண்டான்னு சொல்றச்ச ஒரு கங்காலம், 2வது முறை வெண்ணெய் உண்டான்னு சொல்றச்ச இன்னொரு கங்காலம்னு 2 வெண்ணெய் கங்காலத்தை அம்சம் பண்ணுவா.
அந்த வெண்ணெய் அன்னைக்கு எல்லாருக்கும் தீர்த்த சடாரியானா விட்டு பிரசாதமா விநியோகமாகும். அது ஒரு விசேஷம். அது ஸ்தலத்து பாட்டு. அன்னைக்கு மத்த நாளை விட பெருமாள் விசேஷமான தலிகை எல்லாம் செய்வர். இப்படி 10 நாள் பகல் 10. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சன்னதியிலே பரமபத வாசல்லாம் கிடையாது. அதனால பெருமாள் வடக்கு பார்த்த வாசல் வழியா ராமானுஜர் சன்னதி வழியா வெளியில வரக்கூடியதான அந்த புறப்பாடு தான் இங்க பரமபத வாசல் சேவைன்னு சொல்றது. மற்ற நாள் எல்லாம் பெருமாள் கருடன் சன்னதி வழியா வெளியில வருவார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வடக்கு பார்த்து இருக்கிறாப்புல ராமானுஜர் சன்னதி வழியா வெளியில வருவார். அதுதான் இங்க வைகுண்ட வாசல் சேவை. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ஆச்சரியமா ரத்னாங்கி சாத்திப்பர். ரத்னாங்கியிலே வடக்கு வாசல் வழியா வெளியில வந்து உள்புறப்பாடாகி தாயார் சன்னதிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை மண்டபம்னு சொல்லக்கூடிய திருமாமணி மண்டபத்துல போய் எழுந்தருளிடுவர். எப்படியானா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் பரமபத வாசல் வழியா வெளியில வந்து ஆயிரங்கால் மண்டபத்துல எழுந்தருள்றாரோ அந்த மாதிரி அப்படி எழுந்தருளிட்டாரானா கார்த்தால இருந்து ஜனங்கள் கும்பல் கும்பலா வந்து ராகவன ரத்தனாங்கில சேவிச்சபடியா இருக்கும். அன்னைக்கு ராத்திரி தொடங்கி பெருமாளுக்கு ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி திருநாள் உற்சவம் 10 நாள். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட ரத்னாங்கிலேருந்து கலைஞ்சு வேற அலங்காரம் பண்ணிட்டு தோளுக்கினியான்ல புறப்பாடாவர். நம்மாழ்வார் எதிர் சேவையா புறப்பாடாவர். ஊர் புறப்பாடு வீதி புறப்பாடு நடக்கும் 10 நாளும் பெருமாளுக்கும் நம்மாழ்வார் இருக்கும். புறப்பாடாய் வந்தாவிட்டு பெருமாளும் ஆழ்வாரும் ஆஸ்தானத்துல எழுந்தருளிடுவா. வைகுண்டத்துல இருக்கிறது போல திருமாமணி மண்டபம் ஆச்சரியமா இருக்கும். கருங்கல் மண்டபம், நடுவுல 4 கால் மண்டபம், அதுல பெருமாள் உபயநாச்சிமாரோட எழுந்தருளி இருப்பார். பெருமாளுக்கு நேரம் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு ஒரு பக்கம் மதுரகவிகள், ஒரு பக்கம் ஸ்ரீமன் நாதமணிகள், மத்த 2 பக்கமும் தின்ன போல வரிசையா இருக்கும். அதுல மத்த ஆழ்வாராச்சாரியா எல்லாம் எழுந்தருளி இருப்பா. இப்படி நித்திய சூரிகள் போல இருக்கக்கூடிய ஆழ்வாராச்சாரியர்கள் சபைக்கு நடுவே உத்தமமான ஒரு திவ்ய மணி மண்டபத்திலே பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட எழுந்தருளி இருக்க ஆச்சரியமா திருவாய்மொழி சேவிக்க 10 நாள் உத்தமமா திருவாய்மொழி திருநாள்னு சொல்லக்கூடிய ராப்பத்து உற்சவம் நடக்கும். 10ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரி அதே இடத்திலே நம்மாழ்வார் திருவடி தொழில்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் மோட்சம் உத்தமமா நடக்கும். நம்மாழ்வார் பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி வைத்திய வீரராக அவனுடைய திருவடிகள்ல தன்னுடைய தலையை முட்டிண்டு மோட்சத்துக்கு போயிடுவார். அவர் அப்படி துளசியை போட்டு மறைச்சிடுவா. பெருமாளை பார்த்தா அப்படி மாறு வரைக்கும் புஷ்பயாகம் பண்ணாப்புல பெருமாளுக்கு திருமார்பு வரைக்கும் அப்படி துளசி மலை போல குவிச்சு வச்சிருக்கும். எதனால அப்படி இருக்குன்னா அந்த துளசிக்குள்ள நம்மாழ்வார் பெருமாள் திருவடியில தலையை முட்டிட்டு சேவிச்சுட்டு இருக்கார். தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலேன்னு சுவாமி தேசிகன் நமக்கு சொன்னார். இங்க சடகோபனே தன்னுடைய தந்தையான ராகவனின் திருவடியிலே தலை வைத்து சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகக்கூடியதான ஆழ்வார் திருவடி தொழில் வைபவம். இப்படி நம்மாழ்வார் மோட்சம் நடக்கிறது. மதுரகவி ஆழ்வார் ஸ்தானத்திலே இருந்து ஒரு சுவாமி நம்மாழ்வாரை உலக நன்மைக்காக திரும்பவும் தந்தருள வேணும்னு பிரார்த்திக்க பெருமாள் அப்படியே தந்தோம் தந்தோம் தந்தோம்னு அர்ச்சகர் முகமா 3 முறை சொல்லி நம்மாழ்வார் ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடியிலேருந்து வரச்ச நம்மாழ்வார குழந்தைய போல அப்படி கைத்தலமா எழுந்தருள பண்ணிட்டு பெருமாளை சுத்தி ஒரு பிரதட்சணமா நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெருமாளை 2 பிரதட்சணம் பண்ணி மோட்சத்துக்கு போயிடுவார். அந்த சேவை அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். திருவள்ளூர்ல அந்த திருமாமணி மண்டபத்தை சுத்தி 4 பக்கமும் ரெட் கார்பெட் போட்டு வச்சிருப்பா. அதுக்கு மேல நம்மாழ்வார் எழுந்தருளுவார். நம்மாழ்வார ஒருத்தர் இலை பண்ணிக்கலாம், தாராளமா குழந்தையாட்டம் தான் இருப்பார். ஆனாலும் ஒரு அழகுக்காக நல்ல கம்பீரமா தோல்ல பட்டு சால்வை எல்லாம் போத்திண்டு பின்னால ஒரு அர்ச்சகர், வலது பக்கம் ஒரு அர்ச்சகர், இடது பக்கம் ஒரு அர்ச்சகர்னு 3 அர்ச்சகர்கள் சேர்ந்து நம்மாழ்வார குழந்தை போல கையில கைத்தலமா தாங்கிண்டு நம்மாழ்வாருக்கு முன்னே நடைபாவாடைன்னு சொல்லக்கூடிய ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டு அதுக்கு முன்னால 2 பக்கம் 2 பேர் ஊதுபத்தி ஏந்திண்டு வாசனையா அந்த புகையை காட்டிண்டு போவா. 2 பேர் தீவட்டி ஏந்திண்டு போவா. 2 பேர் ஆச்சரியமா திருச்சின்னம் பரிமாறுவா. ஆச்சரியமா மங்களவாத்தியங்கள்லாம் வாசிப்பா. விசேஷமா முனியே நான்முகனே பாசுரங்களை எல்லாம் சேவிச்சுண்டு அப்படியே பெருமாளை 2 பிரதட்சணம் வந்து 2வது பிரதட்சணத்துல மோட்சத்துக்கு போயிடுவார். இப்ப திரைய திறந்து பெருமாள் திருவடியில ஆழ்வார் மோட்சத்திலே இருக்கக்கூடிய காட்சியை சேவை பண்ணி வைப்பா. இந்த திருத்துழாயோட இருக்கிற காட்சி. அதுக்கப்புறம் மதுரகவிகள் ஸ்தானத்தில் இருக்கிற சுவாமி போய் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவார். பெருமாளை பலவாரா புகழ்ந்து லோகக்ஷேமத்தின் பொருட்டு நம்மாழ்வாரை தந்துருள வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பார். பெருமாள் தந்தோம் தந்தோம் தந்தோம்னு சொல்லிட்டாருன்னா திரையை போட்டுட்டு நம்மாழ்வார் பெருமாள் திருவடியிலேருந்து வந்து அர்ச்சாவதாரமா பழையபடி எழுந்துருளிடுவார். அப்படி வர நம்மாழ்வார் இன்னொரு பிரதட்சணம் ஆச்சரியமா பண்ணுவார். அந்த அழகு ஆச்சரியமா இருக்கும். அந்த புறப்பாட்டின் போது அந்த ஒரு பிரதட்சணத்தின் போது கண்ணினுன் சிறுத்தாம்பு சேவிப்பா. அது ரொம்ப அலாதியான அனுபவம். இப்படி நம்மாழ்வார் திருவடி தொழலோடு கூட 10 நாள் ராப்பத்து உற்சவம் நடந்து முடிகிறது.
அதுக்கு அடுத்த நாள் இயற்பா சாத்துமறை. இப்போ அத்தியனோற்சவம் முடிஞ்சு போயிடுது. போகியிலிருந்து 10 நாள் முன்னால ஆண்டாள் நீராட்டு உற்சவம்னு ஆண்டாள் நாச்சியாருக்கு நீராட்டு உற்சவம், தினம் ஆண்டாள் வீதி புறப்பாடு உண்டு, திருமஞ்சனம் உண்டு. போகி அன்னைக்கு பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம், போகி திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. தை மாசம் சங்கராந்தி உற்சவம், பொங்கல் பண்டிகை, பெருமாள் திருமஞ்சனம் பண்ணிண்டு புறப்பாடாகக்கூடியதான சங்கராந்தி உற்சவம். தை மாசத்திலே கணு அன்னைக்கு பரிவேட்டைன்னு சொல்லக்கூடிய பார்வேட்ட உற்சவம். பெருமாள் அழகா சவாரி பாகையை கட்டிண்டு தோல்ல இருந்து மேல இருக்கிறது பல்லக்கு, தோல்ல இருந்து மேல உசரத்துல இருக்கக்கூடியது பல்லக்கு, தோலுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கிறது தண்டியல் இல்லைன்னா தண்டிகைன்னு ஏற்கனவே சொன்ன அடியன். அந்த தண்டிகையில பெருமாள் ஆச்சரியமா தாயார் அவதாரம் பண்ணின தர்மசேனபுரம்னு சொல்லக்கூடிய இப்போது ஈக்காடுன்ற பேர்ல வழங்கப்படுகிற கிராமத்துக்கு பெருமாள் எழுந்துருள்வர். திருவள்ளூர்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியதான கிராமம் அது. பெருமாள் ஆச்சரியமா தொங்கு பல்லக்கு, தண்டிகைன்னு பேர், அதுல சவாரி பாகையை கட்டிண்டு பார்வேட்டைக்காக வேகமா எழுந்தருளுவர். எழுந்தருளி அங்க பார்வேட்டையெல்லாம் ஆடிட்டு திரும்ப கோவிலுக்கு வந்து சேருவார். அது கணு அன்னைக்கு நடக்கக்கூடியதான உற்சவம். அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கும் பார்வேட்டை உண்டு. அன்னைக்கும் பெருமாள் ஒரு வன்னி மரத்துல அம்பு போடுறதுன்னு சொல்லக்கூடிய வைபவம் நடக்கும். இது பார்வேட்ட உற்சவம். தை மாசம் பூரட்டாதி அன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியா 10 நாள் தை பிரம்மோற்சவம். சித்ரா நட்சத்திரத்துல தீர்த்தவாரி ஆற சித்திர பிரம்மோற்சவம் பெருமாளுடைய நட்சத்திரம்ன்றதுனால அவருக்காக பண்ணிக்கொள்ளக்கூடிய உற்சவம். இந்த தை பூரட்டாதி எதனால உற்சவம் அப்படின்னா, தை மாசம் பூரட்டாதி நட்சத்திரம் கனகவள்ளி தாயாரினுடைய அப்பாவான தர்மசேன மகாராஜாவினுடைய திருநட்சத்திரம். அவர் பரம விஷ்ணு பக்தர். அவருடைய பக்திக்கு மகிழ்ந்து தாயார் அவர் வயிற்றுல புண்ணா புறக்க வச்சுதான் பெருமாள் அவர் அனுகிரகம் பண்ணி மாமனாரா ஏத்துட்டார். தாயார கல்யாணம் பண்ணிண்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாள் அவருடைய நட்சத்திரத்துல தீர்த்தவாரி பண்ணிட்டு 10 நாள் உற்சவம் கண்டுள்ளார். அந்த ஈக்காடு தான் தர்மசேனபுரம்னு அன்னைக்கு வசுமதி தாயாரை வளர்த்த தகப்பனாரான தர்மசேன மகாராஜா ராஜ்யம் பண்ணின அரண்மனையா இருந்த இடம். அந்த இடத்துலதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அன்னைக்கு கல்யாணம் ஆச்சு. அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே அந்த ஈக்காடு கிராமத்துல கனகவள்ளி தாயார் கல்யாண வீரராகவ பெருமாள் சன்னதின்னு ஒரு சன்னதி உண்டு. அந்த சன்னதியிலே லக்ஷ்மி நாராயணனை போல பெருமாள் அப்படி உட்கார்ந்து இருக்கார். தன்னுடைய தொடையிலே தாயாரை எழுந்துருள பண்ணிட்டு இருக்கார். கல்யாண கோலத்திலே மாலோலன் மடியில லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்கிறது போல இங்க கல்யாண வீரராகவனுடைய மடியிலே கனகவள்ளி தாயார் உட்கார்ந்து இருக்கா. அப்படி லட்சுமி நாராயணனை போல திருக்கோலத்திலே பெருமாள் கல்யாண வீரராகவனா சேவை சாதிக்கக்கூடிய காட்சி இன்னைக்கும் சேவிக்கலாம். தனி கோவில் உண்டு. அப்படி பெருமாள் மடியில இருக்கக்கூடிய தாயார் மட்டும் இல்லாமல் கனகவள்ளி தாயார் சன்னதின்னு ஒரு தனி சன்னதியே உண்டு அந்த கோவில்லையே. பிராகாரத்துல பெரிய மூலவரா கனகவள்ளி தாயார் தனி சன்னதியே உண்டு. எதுக்காக தெரியுமோ, அது கனகவள்ளி தாயாருடைய அவதார ஸ்தலம். அதனால அவளுக்குத்தான் கோயில், அது தனி கோயில். எப்படி திருச்சானூர்ல அலர்மேல் மங்க தாயாருக்கு தனி கோயிலோ அவதார ஸ்தலம்ன்றதுனால அந்த மாதிரி கனகவள்ளி தாயாருடைய அவதார ஸ்தலம் அவளுக்குன்னு தனி சன்னதி. அங்க பெருமாள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால கல்யாண கோலத்திலே பெருமாள் மடியிலே அமர்ந்து கொண்டு தம்பதிகளாக ஒரு சந்நிதி. உற்சவர் வீரராகவ பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, கனகவள்ளி தாயார் எல்லாம் அங்க உண்டு. வசுமதின்னு பேரு, எல்லாரும் உண்டு. அந்த கோவிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு தை பிரம்மோற்சவத்துக்கு 3 நாள் எழுந்தருள்றார் பெருமாள். சித்திர மாசம் பிரம்மோற்சவத்துக்கு கலெக்டர் ஆபீஸ் எதிரில் இருக்கக்கூடிய தானப்பநாயக்கன் மண்டபத்துக்கு எழுந்தருள்றாருன்னு சொன்னேன் அடியன். தை பிரம்மோற்சவத்துக்கு மாமனாராத்துக்கு வேட்டாத்துக்கு எழுந்தருள்றார் பெருமாள். தை பிரம்மோற்சவம் முதல் நாள் அன்னைக்கு தங்க சப்பரத்தோடு கூட போய் அங்க இருந்து தலிகை சாட்டு திருவாராதனம் கண்டருளி வருவார் பெருமாள். 3ஆம் நாள் கருட சேவை அன்னைக்கும் போய் அந்த மண்டபத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எழுந்தருளி இருப்பார் பெருமாள். நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போவா. 9ஆம் நாள் போர்வ கலையிற உற்சவம் ஆல்மேல் பல்லக்கு அன்னைக்கும் ஈக்காட்டுக்கு போய் அந்த மண்டபத்துல சேவை சாதிச்சுட்டு வருவார் பெருமாள். இப்படி வருஷத்துல 3 நாள் மாமனாராத்துக்கு போய் வேட்டாத்துக்கு போய் மாமனார் மாமியார அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு வைபவம் நடக்கிறது. அதுக்கு வசுமதி தாயார் கல்யாண உற்சவம்னு பெயர். ஏன்னா தாயாரை பெருமாள் எங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானோ அந்த இடத்துல நடத்தி கொள்ளக்கூடிய பிரம்மோற்சவம் அப்படின்றதுனால கல்யாண பிரம்மோற்சவம்னு பெயர். தை மாசம் நடக்கக்கூடிய உற்சவம். தை மாசம் மகத்தன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் சாத்துமரை நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள்ன்ற பாசுரத்தினால திருமழிசை ஆழ்வாரும் மங்களாதாசனம் பண்ணியிருக்கார். அதனால அவருடைய திருநட்சத்திரம் விசேஷமா நடக்கிறது மகத்தன்னைக்கு.
மாசி மாசம் அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து 3 நாள் தெப்பம். இது வருஷத்துல நடக்கக்கூடியது 2வது தெப்போற்சவம். இந்த தெப்போற்சவத்திலும் 3வது நாள் சாலிகோத்திர மகரிஷியினுடைய ஆராதனம். மாசி மாசம் மிருகசீர்ஷ தன்னைக்கு திருக்கச்சி நம்பிகளுக்கு விசேஷமா சாத்துமர. திருக்கச்சி நம்பிகளுக்கு திருமஞ்சனமாகி பெருமாள் திருக்கச்சி நம்பி சன்னதிக்கு எழுந்தருளி அவர் திருமஞ்சனம் பண்ணிட்டு சாத்துமரை எல்லாம் ஆகி வீதி புறப்பாடெல்லாம் ஆகி திருக்கச்சி நம்பிகளுக்கு மால மரியாதை பரிவட்டங்களை எல்லாம் சாதிக்கக்கூடியதான உற்சவம். பங்குனி மாசத்திலே புனர்வசு அன்னைக்கு தொடங்கி 3 நாள் தவண உற்சவம். இந்த தவண உற்சவம்னு சொல்லக்கூடியது சித்திரையில நல்ல வெயில், பங்குனியில வெயில் அப்படி தொடங்க ஆரம்பிக்கும், போட்டு படுத்த ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்துல பெருமாளும் தாயாரும் சில்லுன்னு குளிச்சுட்டு தவணம்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை புஷ்பம் அப்படி இலை போல இருக்கு பாருங்க, கதிர் கதிரா மறுக்கொழுந்து தவணம்லாம் சொல்றமே, அந்த தவணத்தை நிறைய சாத்திண்டு அந்த வாசனையில பெருமாளும் தாயாரும் மகிழ்வா. நிறைய தவணத்தை பெருமாள் தாயார் பேர்ல சாத்துவா, சரஞ்சரமா மாலை மாலையா சாத்தியிருப்பா. அந்த தவணங்களையே கொண்டு அர்ச்சனை பண்ணுவா. ஒரு தவணமா தூக்கி அப்படி கொத்து கொத்தா போட்டு பெருமாள் தாயார் பேர்ல அர்ச்சனை பண்ணுவா. பெருமாள் தாயாருக்கு மேல தவணத்திலேயே பல அலங்கார பந்தல் போட்டிருப்பா. அப்படி நிறைய தவணத்தினுடைய சம்பந்தத்துல அந்த வாசனையிலேயே குளிர்ச்சியா பெருமாள் இருக்கக்கூடிய உற்சவம் தவண உற்சவம்னு பேரு. இதுவும் சுவாமி தேசிகன் சன்னதியில தான் நடக்கும். பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, கனகவள்ளி தாயார் 4 பேரும் சேர்ந்து பண்ணிக்க கூடியதான உற்சவம். இது பங்குனி புனர்வசூல இருந்து ஆரம்பித்து புனர்வசு, ஆருத்ரா, புஷ்யம் 3 நாள் நடக்க, புனர்வசு, புஷ்யம், ஆயில்யம் 3 நாள் நடக்கக்கூடியதான உற்சவம். பங்குனி மாசம் மகத்திலேருந்து ஆரம்பித்து மகம், பூரம், உத்திரம் 3 நாள் பங்குனி உத்திர உற்சவம், தாயாருடைய அவதார உற்சவம். கனகவள்ளி தாயாருக்கு இந்த 3 நாளும் விசேஷமா திருமஞ்சனம் நடக்கும். தாயார் சன்னதி முன்னால தங்க சப்பரத்தை எழுந்தருளை பண்ணி தாயார் அதுல எழுந்தருளை பண்ணி ஆஸ்தானம் நடக்கும். 3ஆம் நாள் பங்குனி உத்தர தன்னைக்கு பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி கனகவள்ளி தாயாரோடைய கூட சேர்த்தி சேவை. ராத்திரி ஒரே கட்டில்ல பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, கனகவள்ளி தாயார் 4 பேரும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய சேர்த்தி சேவை. ராத்திரியிலிருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் பிராப்தமாகக்கூடிய சேவை இது. அது முடிஞ்சு பெருமாள் அவர் சன்னதிக்கு கிளம்புற சமயத்துல கந்தப்பொடி வசந்தம் அப்படின்னு கஸ்தூரி மஞ்சள் பொடிய பெருமாள் பேர்ல தூவி பண்ணக்கூடியதான கந்தப்பொடி வசந்த சாத்துமுறை நடக்கும். அது முடிஞ்சு பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளிடுவார். அன்னைக்கு மறுநாள் கார்த்தாலதான் பெருமாள் புட்லூர்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு எழுந்தருளக்கூடிய திரு ஊரல் உற்சவம். அங்க போய் பெருமாள் அப்படி ஆத்துல கால நினைச்சுண்டு தாயாரோட சேர்ந்து கை கோத்துண்டு உலாவிட்டு வரக்கூடியதான உற்சவம். கார்த்தால பெருமாள் தண்டிகைன்னு சொல்லக்கூடிய தொங்கு பல்லக்களை எழுந்தருளுவர். ஸ்ரீதேவி, பூதேவி எழுந்தருள்றா. தாயார் படிதாண்டா பத்தினி கோவிலை விட்டு எழுந்தருள முடியாது. அதனால பெருமாள் தன்னுடைய சடாரியை கொண்டு தாயார் சன்னதியில எழ பண்ணிட்டு தாயாருடைய சடாரியை தன்னோடு எழுந்தருள பண்ணி கொண்டு தொங்கு பல்லக்கிலே புட்லூர் போய் சேர்றார். அங்க இருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளி பெருமாள் உபயநாச்சிமாருக்கு விசேஷமா திருமஞ்சனம் நடந்து நிறைய கதம்பந்த தியோனம் எல்லாம் செஞ்சு சாயங்காலம் சாத்துமறையாகி அலங்காரம் பண்ணி கொண்டு ஆத்திலே தோண்டி வைத்திருக்கிற பள்ளத்திலே தேங்கி நிற்கிற ஜலத்திலே ஊறிக்கொண்டு பெருமாளும் தாயாரும் கையை கோத்துண்டு ஆனந்தமா காலை நினைச்சுண்டு வரக்கூடியதான ஊரல் உற்சவம் நடக்கிறது. அது முடிஞ்சு பெருமாள் எப்படி புறப்பட்டாரோ அதே மாதிரி திரும்ப பல்லக்கில கோவிலுக்கு வந்து சேர்றார். இது திரு ஊரல் உற்சவம். பங்குனி மாசத்திலே திருவோணம்னு சொல்லக்கூடிய சிரவண நட்சத்திரத்திலே முடியும்படியாக பல்லவ உற்சவம் 5 நாள் உற்சவம். பல்லவம் அப்படின்னா தளிர், துளிர், கொழுந்து அப்படின்னு அர்த்தம். ஒரு வேப்ப இலை, ஒரு மாவில, அந்த மாதிரி எந்த இலை கொழுந்துல இருக்கோ அதுக்கு பல்லவம்னு பெயர். இப்ப மான் தளிர் எல்லாம் பாருங்களேன், மான் கொழுந்து. மத்த மாவிலையெல்லாம் டார்க் கிரீனா இருந்தா இது மட்டும் லைட் கிரீனா இருக்கும். கையில் எடுத்தாலே வளவலன்னு அப்படி ஒரு சில்கை விட இன்னும் சாஃப்டா இருக்கும். அது ரொம்ப குளிர்ச்சியும் கூட. அந்த மான் தளிர்களை எல்லாம் பறிச்சு அப்படியே கீழே பரத்தி அது மேல தலையை வச்சு படுத்துட்டு பாருங்களேன், அப்படியே ஏசி போல சில்லுன்னு ஏறும். அப்படியே குஷன் போல இருக்கும். எத்தனை ஃபோம் பெட்டு, வாட்டர் பெட்டுன்னு எத்தனை காஸ்ட்லியான பெட்டு, இலவம் மஞ்சு மெத்தையில படுத்துண்டா கூட அந்த சொகுசு கிடைக்காது. ஆனா அந்த மான் தளிர்ல படுத்துண்டா அந்த சொகுசு கிடைக்கும். பல்லவம் அப்படின்றது மான் தளிரை குளிக்க கூடியது. அதிலே பெருமாள் சயனித்து கொள்ளக்கூடிய உற்சவம் தான் பல்லவ உற்சவம். பங்குனி மாசம் திருவோணத்தன்னைக்கு 5வது நாள் வரும்படியா அந்த உற்சவத்தை நிர்மாணம் பண்றா. அந்த உற்சவத்திலே பெருமாளுக்கு சைத்தியோபசாரம்னு சொல்லக்கூடிய திருமேனிக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதான விசேஷ திருமஞ்சனம் அதெல்லாம் நடக்கிறது.
மத்தியானம் பெருமாளுக்கு நிறைய நாட்டு காய்கறி எல்லாம் போட்டு நிறைய நெய் குத்தி கதம்பம் அம்சம் பண்றா. நல்ல குளிர்ந்த தொத்தியோனம் அம்சம் பண்றா. வடபருப்பு, பானகம், நீர்மோர் எல்லாம் கண்டருள பண்றா பெருமாளுக்கு. இந்த பல்லவ உற்சவத்திலே கதம்பம் விசேஷம். தொடர்ந்து 5 நாள் பல்லவ உற்சவத்துலதான் நிறைய கதம்பம் கிடைக்கும் பெருமாளுக்கு. அதை விட்டா திருப்பாவாட உற்சவம் ஒரு நாள் அன்னைக்கு கிடைக்கும். இந்த பல்லவ உற்சவ கதம்பம் ரொம்ப விசேஷம். இங்க பெருமாள் அன்னைக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா, ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட விசேஷமான அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு உற்சவர் தனியா ஒரு பீடத்துல எழுந்தருளி இருப்பார். அவருக்கு முன்னாலே இந்த பல்லவ உற்சவம் எல்லாம் கண்ணாடி அறையிலே நடக்கக்கூடிய உற்சவம். பெருமாள் எவ்வளவு கிடந்தான் அப்படின்னு செல்வர் குழந்தை பெருமாள் இருக்கார் பாருங்க, ராத்திரி ஊஞ்சல்ல படுத்துக்கிறாரு பெருமாள். அவர் தான் இந்த பல்லவ உற்சவத்தினுடைய நாயகன். அந்த பெருமாளை ராத்திரி அவர் சயனித்துக் கொள்ளக்கூடிய வெள்ளி கட்டில் இருக்கு பாருங்க, மஞ்சம். அந்த மஞ்சம் பாக்குறதுக்கு கட்டிலாவும் இருக்கும், மேல இருந்து ஊஞ்சலாவும் தொங்கிட்டு இருக்கும். அந்த கட்டில எடுத்துட்டு வந்து அப்படியே கண்ணாடி அறையில எழுந்தருளை பண்ணிடுவா. அந்த 5 நாளும் அந்த கட்டில சுத்தி அப்படியே கொசுவலைய தொங்க விட்டது போல பனிப்போர்வையெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கு நடுவுல நல்ல மெத்து மெத்துன்னு புசு புசுன்னு வெல்வெட்னால பண்ணப்பட்ட மெத்தை இருக்கும். அந்த சொகுசா இருக்கக்கூடிய மெத்தைக்கு மேல நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய சுத்தமான மான் தளிர்கள், மான் தளிர் அப்படியே வெறும் இலைகளை பறிச்சுண்டு வந்து அப்படியே பரத்தி வைப்பா. அதுக்கு மேல சின்னதா இருக்கக்கூடிய சேஷ சயனம், பாம்பு படுக்கையை வச்சுடுவா. அந்த பாம்பு படுக்கைக்கு நடுவுல ஒரு சின்ன வெல்வெட்டு மெத்தை, அந்த வெல்வெட்டு மெத்தைக்கு மேல திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா சுத்தமா இருக்கக்கூடிய மான் தளிர் அப்படியே பல்லவங்களை அப்படியே பரத்தி வச்சிருப்பா. அதுக்கு மேல குழந்தையாட்டம் இருக்கக்கூடிய இந்த சின்ன எவ்வளவு கிடந்தான்னு சொல்லக்கூடிய வீரராகவ பெருமாளை அப்படியே குழந்தைய படுக்க வைக்கிறது போல படுக்க வச்சுடுவா. பெருமாள் அப்படியே சுகமா சயனிச்சுட்டு இருப்பார், தூங்குவர். அப்படி பெருமாள் கட்டில இந்த பல்லவத்திலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய உற்சவம் பல்லவ உற்சவம். பெருமாளுக்கு முன்னால 7 திரை கட்டி வச்சிருப்பா. நல்ல கலர் கலரான சால்வைகள்ல 7 திரை இருக்கும். அன்னைக்கு யார் முறையோ அந்த அர்ச்சக சுவாமியானவர் முதல் திரைக்கு முன்னால 4 முறை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிப்பர். சேவித்து இந்த திரை விலகி எனக்கு வழி விடணும், நான் பெருமாளை போய் சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுப்பர். அப்படி பிரார்த்திச்சு முடிச்ச உடனே முதல் திரையை திறப்பா. இப்போ 6 திரை இருக்கு. திரும்ப சாஷ்டாங்கமா 4 முறை சேவிக்கணும். இந்த திரையும் விலகி என்னை பெருமாளிடத்திலே செல்வதற்கு அனுமதிக்க வேணும்னு பிரார்த்திப்பர். அந்த திரையும் விலகும். திரும்ப 4 முறை சேவிப்பார், பிரார்த்திப்பார், அந்த திரை விலகும். இப்படி 7 திரைகள் விலக வேணும். விலகினால் க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருப்பது போல வைத்திய வீரராகவன் பாம்பு படுக்கையிலே பல்லவம்னு சொல்லக்கூடிய மான் தளிரிலே சொகுசாக சயனித்துக் கொண்டிருப்பான். அந்த அழகை சேவிக்கலாம். அதுதான் பல்லவ உற்சவம். நாம இருக்கிறது பூலோகம். பூஹு, புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்தியம் அப்படின்னு 7 லோகங்கள். அதை தாண்டிதான் க்ஷீராப்தி வைகுண்டம் இல்லான்னு சொல்றோமோ இல்லையோ. அப்போ க்ஷீராப்தி பெருமாளை பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் சேவிக்கணும்னா நடுவுல இருக்கக்கூடிய இந்த 7 லோகங்களும் வழிவிட வேணும். அதுக்கு யாருடைய அனுகிரகம் தேவை? பெருமாளுடைய அனுகிரகம் தான் தேவை. அவனை தான் பிரார்த்திக்கணும், அவன் காலை தான் பிடிக்கணும். அவன் அனுகிரகம் பண்ணாதான் அதெல்லாம் வழிவிடும். விழுந்து சரணாகதி பண்ணியா எடுத்து பெருமாளை பிரார்த்திச்சுண்டா எடுத்து பெருமாள் உத்தரவு கொடுத்துட்டான், ஒரு லோகமா வழி விடுறது. இந்த ஜீவாத்மாவானவன் க்ஷீராப்தியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே நெருங்கி அவன் பார்க்கடலிலே பல்லவத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த அழகான காட்சியை சேவித்து அப்படியே உருகக்கூடியதான உற்சவம் இந்த பல்லவ உற்சவம். அங்க போய் அந்த பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுறது போல அழகா பெருமாளை கொஞ்சி குழாவி எழுந்தருளை பண்ணுவா. படுத்துட்டு இருக்கிற பெருமாளை எழுப்பி நிக்க வச்சு உட்கார வைப்பா. அப்போ அந்த ஊஞ்சல்ல இருந்து உற்சவர் பக்கத்துல அந்த குழந்தைய கொண்டு போய் உட்காத்தி வச்சிடுவா, நிக்க வச்சுடுவா. இப்போ அந்த ஊஞ்சலை அந்த கட்டில எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுடுவா. இதுக்கப்புறம் பெருமாளுக்கு விசேஷமான திருவாராதனங்கள்லாம் நடக்கும், புறப்பாடு நடக்கும். இந்த 5 நாள் உற்சவம். இந்த 5 நாளும் அந்தந்த ஊர் ஸ்தல புராணத்தை வாசிக்கிறது வழக்கம் பெருமாள் சன்னதியில. நம்ம விசேஷமா இத்தனை வாரம் திருவள்ளூருடைய ஸ்தல புராணம் 11 அத்தியாயங்கள் மார்க்கண்டேய புராணத்துல இருந்து பார்த்தோமோ இல்லையோ. அந்த ஸ்தல புராணத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்லோகங்களையும் அர்த்தத்தோடு கூட பெருமாள் சன்னதியில தினம் 2 அத்தியாயமா வாசிப்பார். இந்த 5 நாள்ல ஸ்தல புராணம் முடிஞ்சு போயிடும். 5ஆம் நாள் அன்னைக்கு அவதார கட்டம்னு பெருமாள் அவதரிக்கக்கூடியதான சாப்துமரை சமாப்தி அது முடியும். அது விசேஷமா நடக்கும். என்னைக்கு அவதார கட்டம் வருதோ, அதாவது 5ஆம் நாள் அன்னைக்கு சாத்துமர கட்டம், புராணம் பட்டணம் பூர்த்தி. பட்டணம் அப்படின்னா படிக்கிறது, புராணம் படிக்கிறது பூர்த்தி ஆகக்கூடிய சாத்துமரை.
நடுவுல ஒரு நாள் 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ அவதார கட்டம்னு பெருமாள் அங்க வீரராகவனா வந்து படுத்துட்டாரு பாருங்க சாலிஹோத்திர மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்து, அந்த இடம் வரும். அந்த கட்டம் வர்றது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு விசேஷமா புஷ்ப பல்லக்கு புறப்பாடு. சின்ன பல்லக்க வந்து புஷ்ப பல்லக்கா அலங்காரம் பண்ணி அந்த மான் தளிர்ல படுத்துன்னு இருக்கிற ஊஞ்சல்ல படுத்துன்னு இருக்கிற குழந்தை பெருமாளை அந்த புஷ்ப பல்லக்கில உட்காத்தி வச்சு உள் புறப்பாடா கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு வருவா. அந்த பல்லக்குல அந்த பெருமாள் எழுந்திருளக்கூடிய அழகு இருக்கு பாருங்க. இப்ப ஒரு யானை மேல ஒரு குதிரை மேல ஒரு பெரிய மனுஷன் வரான், அது சகஜம், அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு யானை பாகன் யானை மேல உட்கார்ந்துட்டு போறான், ஒரு குதிரை பாகன் குதிரை மேல உட்கார்ந்துட்டு போறான், அது ஒன்னும் அவ்வளவு ஆச்சரியம் கிடையாது. நம்ம மாத்து குழந்தை, ஒரு 6 மாசம் குழந்தை, 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தைய யானை மேல ஏத்தி உட்கார வைக்கணும்னு ஆசையில பாகனண்ட போய் கேட்போம். அப்ப யானை பாகன் வந்து யானையை பார்த்து அப்படின்னுவான். யானை அப்படி ஒரு காலை அப்படி வளைச்சுண்டு கீழே அப்படி ஒரு படி போல தூக்கி கொடுக்கும். அது மேல காலை வச்சு கீழே இருக்கிறவர் மேல இருக்கிற பாகனண்ட குழந்தைய கொடுப்பார். இப்ப அந்த குழந்தை மேல உட்கார்ந்துட்டு அழகா ஒரு 2 ரவுண்டு வரும். இதெல்லாம் ஒரு அழகு. அந்த மாதிரி உற்சவர் புஷ்ப பல்லக்குல வரும்போது கம்பீரமா வருவார், பெரிய திருமேனி. இவர் ரொம்ப சின்ன குழந்தை, 1.5 அடி தான் இருப்பார் இந்த பெருமாள். இவருக்கு அந்த புஷ்ப பல்லக்குல எழுந்தருள்றது எப்படி இருக்கும்னா, அப்படி தத்தக்கா பித்தக்கான்னு நிக்காம உட்கார கூட முடியாம தள்ளாடின்னு இருக்கிற ஒரு குழந்தைய யானை மேல உட்காத்தி வச்சா எப்படியோ அப்படி இருக்கும் அந்த அனுபவம். அந்த மாதிரி இந்த பெருமாள் அப்படி பச்சிலம் குழந்தையா பல்லவத்துல படுத்துண்டு கால சூப்பின்னு இருந்த பெருமாள் இப்ப வாகனத்துல பல்லக்குல எழுந்தருளக்கூடிய அழகும் அத்தனை அழகு. திருமங்கையாழ்வார் இந்த ராகவன மங்களாசாசனம் பண்றச்ச, பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டு ஆளிலை மேல் சாலனாலும் பள்ளிகொள்ளும் தாமரை கண்ணன் அப்படின்னு பிரளய காலத்திலே ஆளிலை மேலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அனுபவித்தார். அதே மாதிரிதான் ஆளிலைக்கு பதிலா மாந்தளிர் மேலே பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணனாக பல்லவ உற்சவத்திலே எம்பெருமான் வீரராகவன் சேவை சாதிப்பான். சமீபத்துலதான் பல்லவ உற்சவம் நடந்து முடிஞ்சுது. புராண படனம் எல்லாம் ஆகி பெருமாளுக்கு புஷ்பல்லக்கெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நன்னா நடந்தது உற்சவம். சிரவணத்தன்னைக்கு பல்லவ உற்சவத்து சாத்துமறை. இதெல்லாம் பெருமாளுக்கு 12 மாசமும் நடக்கக்கூடியதான உற்சவங்கள். இதை தவிர புரட்டாசி மாசம் சிரவணத்திலிருந்து 7வது நாள் புரட்டாசி அஸ்வினி அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் சன்னதிக்கு பெருமாள் வீரராகவன் எழுந்தருளி தேசிகன் சாத்துமறை நடக்கக்கூடியதான ஸ்ரீபெரும்புதூர் உற்சவம். நாளைக்கு அஸ்வினி அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி பெருமாள் ஆச்சரியமா திருவள்ளூர்ல இருந்து திருமஞ்சனம் பண்ணி கிளம்புவர். நாளைக்கு அஸ்வினி. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு பெருமாள் சன்னதி வாசல்ல பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவிக்கு திருமஞ்சனமாகும் விசேஷமா ஆகி பெருமாள் அழகா சவாரி பாகையை கட்டிண்டு தொங்கு பல்லக்குன்னு சொல்லக்கூடிய தண்டிகையில புறப்படுவார். பெருமாளுக்கு முன்னாலேயே ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் ஒரு மர பல்லக்கு பெட்டின்னுவாத 2 பக்கம் கதவெல்லாம் சாத்தி பூட்டிடுவாத்த. ஸ்ரீதேவி சேவிக்க முடியாது. ஏன்னா ராத்திரி பயணம், ஊரை விட்டு ஊர் போறது, பொம்மநாட்டிகளோ இல்லையோ அவளை வந்து பாதுகாப்பா அழிச்சுட்டு போகணுன்றதுக்காக ஒரு மூடி இருக்கிற பல்லக்குல ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் எழுந்துருள பண்ணி அவ முன்னாடியே போயிடுவா. அவளுக்கும் முன்னால சக்கரத்தாழ்வார் ஒரு தனி பல்லக்குல இதே மாதிரி 3 பல்லக்குல பெருமாள் எழுந்தருள்றார் அப்படின்னு அறிவிச்சுண்டு வழியெல்லாம் சரியா இருக்கான்னு நகர சோதனை பண்ணிட்டு முதல்ல சக்கரத்தாழ்வார் புறப்படுவார். அன்னைக்கு திருவள்ளூரே கொண்டாட்டமா கோலாகலமா இருக்கும். பெருமாள் ராத்திரி ஸ்ரீபெரும்புதூர் கிளம்புறாரு அப்படின்னா சாயங்காலம் ஒரு 7 மணில இருந்தே ராஜவாத்தியம் வாசிச்சுட்டு இருப்பா கோவில் வாசல்ல. ராஜவாத்தியம்னு சொல்லக்கூடியது இந்த தாரை தப்பட்டை அப்படின்லாம் சொல்றா பாருங்க, அந்த வாத்தியம். அத தேருக்கு வாசிப்பா. சித்திர தேருக்கு ஒரு முறை, தை தேருக்கு ஒரு முறைன்னு தேருக்கு வாசிப்பா. அதோட பெருமாள் புட்லூர் எழுந்தருள்ற உற்சவம், பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் எழுந்தருள்ற உற்சவம்னு வருஷத்துல 4 நாள் மட்டும்தான் பெருமாளுக்கு ராஜவாத்தியம் வாசிப்பா. சாயங்காலம் 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ராஜவாத்தியம் வாசிச்சுட்டு இருப்பா கோவில் வாசல்ல. அந்த சத்தம் காதல கேட்கறதுன்னா பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் ஏழ்றான்னு அர்த்தம். ஒரு 9 மணிக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே முதல்ல சக்கரத்தாழ்வார் ஒரு பொட்டியில எழுந்தருளுவர். கோவில் வாசலுக்கு வந்தாரானா ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒரு செதறுக்கா தேங்காயை போட்டு சக்கரத்தாழ்வார் எழுந்தருளை பண்ணிடுவா. அப்படி சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு மணி நேரம் கழித்து ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் ஒரு 3 பல்லக்கிலே எழுந்தருளி அவா கோவில் வாசலுக்கு வந்து ஒரு செதற்காயை போட்டு அவா புறப்பட்டு போவா. அதுக்கு மேல பெருமாள் ராஜா வாட்டம் காத்துன்னு இருப்பார். பெருமாள் ராஜா மாதிரி தலைக்கு தலைப்பாகையெல்லாம் கட்டிண்டு சவாரி பாகையெல்லாம் கட்டிண்டு ஜம்முன்னு அலங்காரத்தோட பெருமாள் சித்தமா காத்துன்னு இருப்பார். ஜனங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் காத்துன்னு இருக்கும் பெருமாளை சேவிக்க. ராத்திரி 10-10:30 ஆகும். 10-10:30 மாதிரியே தெரியாது, பகல் மாதிரி அத்தனை வெளிச்சமா அவ்வளோ ஜனங்கள் இருப்பா பெருமாள் எப்ப எழுந்தருள போறாருன்னு சேவிக்கிறதுக்கு.
பெருமாள் அழகா அப்படி தரையோடு தொங்கின்னு இருக்கக்கூடிய பல்லக்குல அப்படியே குழந்தையானது அப்படி வேகமா ஓடி வராப்புல நம்மளை நோக்கி சேர்த்து கட்டிக்கிறதுக்கு ஓடி வராப்புல ஓடி வருவார் பெருமாள். வந்து அகோபில மடத்து வாசல்ல நின்று முதல்ல ஆதிவன் சடோகவ சுவாமி வாசல்ல நின்று அவருக்கு மரியாதை பண்ணி சடாரி சாய்ச்சிட்டு, அகோபில மடத்து வாசல்ல வந்து ஐசிங்கருக்கு சடாரி சாய்ச்சிட்டு பெருமாள் புறப்பட போறார். பெருமாளுடைய அழகை சேவித்துக் கொண்டு அடியவர்களும் பெருமாள் பின்னாடியே ஓடுவா. திருவள்ளூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அத்தனை தூரமும் பெருமாள் அப்படியே வழிநடையா எழுந்தருளுவர். போற வழிகள் எல்லாம் அங்கங்க பந்தல போட்டு பெருமாளை நிறுத்தி பெருமாளுக்கு விசேஷமா பழங்கள் புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து ஆரத்தி எல்லாம் கொடுப்பா. அஸ்வினி அன்னைக்கு பின்னால பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் எல்லைக்கு போவர். பெருமாள் அங்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் கைய கூப்பிண்டு பெருமாளை எழுந்தருளை பண்றதுக்காக பூர்ண கும்பத்தோட ஊர் எல்லையில காத்துட்டு இருப்பார். பெருமாள் வந்த உடனே பெருமாளுக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பித்து தர்சன தாம்பூலம் சமர்ப்பித்து பெருமாளை வரவேற்பார். பெருமாளுடைய சடாரி ஆகும் சுவாமி தேசிகனுக்கு. இப்ப சுவாமி தேசிகனும் பெருமாளும் புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய அகோபில மடத்துக்கு போய் சேருவா. அகோபில மடத்துல போய் பல்லக்கை இறக்கிட்டு பல்லக்குல இருக்கிற ஸ்ரீதேவி பூமி தேவி பெருமாள் 3 பேரையும் தோழிக்கணியான்ல எழுந்தருளை பண்ணி ஆச்சரியமா சௌரின்னு சொல்லக்கூடிய கோடாலி முடிச்சு கொண்டே சாத்திண்டு வடகல திருமணியும் சாத்திண்டு கனகாம்பர சரங்களை தரித்து கொண்டு, இது ராகவனுடைய ட்ரேட்மார்க். இது இந்த மாதிரி தலைக்கு கோடாலி முடிச்சு கொண்ட சௌரி கனகாம்பர சரம் வடகல திருமண் காப்போட ஒரு அழகு ராகவனை தவிர எந்த பெருமாளுக்கும் கிடையாது. அவருடைய ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் அது. எவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள் அந்த குளத்திலே. அப்படி பெருமாள் அந்த அலங்காரத்திலே தோழிக்கணியான்ல ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய மாட வீதிகள்ல குளத்தையும் சேர்த்து புஷ்கரணியும் சேர்த்து பெரிய பிரதட்சணமா புறப்பாடு கண்டுருவர். எல்லா வைஷ்ணவர்களும் பெருமாளுக்கு ஆத்துவாசல்ல விளக்கேத்தி வச்சு பெருமாளை வரவேற்று பெருமாளுக்கு உபச்சாரம் சமர்ப்பிப்பா. அப்படி எல்லாருடைய உபச்சாரங்களையும் ஏத்துண்டு எல்லாரையும் அனுகிரகிச்சுண்டு கோவிலையும் குளத்தையும் பிரதட்சணமா சுத்திண்டு ஸ்ரீபெரும்புதூர் குளக்கரையில இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகன் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளுவர். அங்க ஒரு முறை பெருமாளுக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பித்து பெருமாளை வரவேற்று பெருமாள் போய் இறங்கின உடனே சுவாமி தேசிகன் பெருமாள் ராகவன் மேல பாடினதா சொல்லப்படக்கூடிய கிங்குருகேச ஸ்துதின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி பெருமாள் அங்க எழுந்தருளுவர். அந்த கோஷ்டி நடக்கும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு விசேஷமா திருமஞ்சனம், சுவாமி தேசிகனுக்கு திருமஞ்சனம். அப்புறம் சாயங்காலம் திருப்பாவை சாத்துமரம் முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு முறை சுவாமி தேசிகனும் பெருமாளும் எதிர் சேவை புறப்பாடு. பெருமாள் உபயநாச்சிமார் தோழிக்கணியான்ல எழுந்தருளி இருப்பா. அவளை கைகூப்பி எதிரில சேவிச்சுருக்கிறாப்புல சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருப்பார். அப்படியே வீதி புறப்பாடு. ராத்திரி 12:30-1 மணிக்கு பெரிய வீதிகள் எல்லாம் புறப்பாடாகி ஒரு 1:30-2 மணிக்கு சுவாமி தேசிகன் சன்னதிக்கு பெருமாள் வந்து சேருவர். வந்து தோல்ல இருந்து இறங்கி ஆசானத்துல இறங்குவர். இறங்கினா விட்டு திருவாய்மொழி சாத்துமறை எல்லாம் ஆகும். சேஷ சாத்துமறை எல்லாம் முடிந்து நிறைய பட்சணங்களை எல்லாம் கண்டுரோல பண்ணி தீர்த்தம் ஷடாரி பிரசாதம் எல்லாம் விநியோகமாகி சாத்துமறை முடியறதுக்கு பின்னால 3-3:30 மணி. ஒரு 1/2 மணி 1 மணி ரெஸ்ட் பெருமாளுக்கும் அடியவர்களுக்கும். ஒரு 1 மணிக்கெல்லாம் வாத்தியம் வாசிக்க ஆரம்பிப்பா. முதல்ல வந்தபடியே சக்கரத்தாழ்வார் பல்லக்கில வேகமா கிளம்பி போயிடுவார் திருவள்ளூருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து உபயநாச்சிமார் ஒரு பல்லக்கில வேகமா போவா. அடுத்தது பெருமாள் தொங்கு பல்லக்கிலே அதே மாதிரி தண்டியல்ல எழுந்தருளி பெருமாள் வேகமா திருவள்ளூர் நோக்கி புறப்படுவார். மத்தியானம் ஒரு 12:30-1 மணிக்கு கோவில் வாசலுக்கு வந்து பெருமாள் சேருவர். இது ஸ்ரீபெரும்புதூர் எழுந்தருளக்கூடியதான உற்சவம். இதெல்லாம் வைத்திய வீரராகவனுக்கு ஒரு வருஷமெல்லாம் நடக்கக்கூடிய ஆச்சரியமான உற்சவங்கள். இன்னும் ஆழ்வாருடைய மங்களாதாசனம், கிங்குருகேச ஸ்துதி அனுபவம், கிங்குருகேச சுப்பிரபாத்தம் இதெல்லாம் இருக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீபூமிலாலித பதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்ய புவனாவன யோக நித்ரம் ஸ்ரீசாலிஹோத்திர சிரசாதிருத ஹஸ்த பத்மம் ஸ்ரீவீரராகவ விபும் ஸ்ரயதாம் மனோமே.